நாம் தேவனுடைய சமூகத்திலே ஜெபம் பண்ணுவோம். வையம் எங்கும் மாலை ஊற்று வந்தேனிங்கு கருணை செய்வாய் சுவாமி. ஆமேன் சுவாமி, ஆமேன் சுவாமி, ஆமேன். ஆதிய அப்போஸ்தலர் விசுவாசம் அதுவே எந்தன் ஆதாரம், இதையே என்றும் அறிவிக்க கிருபை நல்கும் ஐயானே. ஆதி அப்போஸ்தலர் விசுவாசம் அதுவே எந்தன் ஆதாரம், இதையே என்றும் அறிவிக்க கிருபை நல்கும் ஐயானே. சுவாமி, ஆமேன் சுவாமி, ஆமேன் சுவாமி, ஆமேன். ஐயன் இயேசு நாமம் அதை அறிவிக்க யான் புறப்பட்டு வையம் எங்கும் மாலை ஊற்று வந்தேனிங்கு கருணை செய்வாய் சுவாமி. ஆமேன் சுவாமி, ஆமேன் சுவாமி, ஆமேன். மகா இரக்கமும் கிருபையும் பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த மாலை பொழுதில் உம்முடைய பாதத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களோடு கூட இந்த வார்த்தையின் மூலம் நீர் இடைபட நாங்கள் செபிக்கிறோம். அநேக நாட்களாக உம்முடைய ஜனத்திற்கு உம்முடைய வசனத்தை இந்த இடத்திலிருந்து பிரசங்கிக்க எதற்கும் தகுதியில்லாத இந்த பாத்திரத்தை நீர் எடுத்து பயன்படுத்தியதற்காக நன்றி. கேட்ட வசனங்கள் நல்ல நிலத்தில் விழுந்த விதையாக அது 30, 60, 100 தேவனுடைய ராஜ்யத்திலே உம்முடைய வருகையின் நாளிலே அது பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்க நீர் அருள் புரிந்தருளும். இந்த வார்த்தைகள் யார் யாருடைய செவிகளில் விழ வேண்டும் என்று தேவன் சித்தம் கொண்டிருக்கிறீரோ அவர்கள் யாவருடைய செவிகளிலும் இது சென்று விழுவதாக. அவர் யாராயிருந்தாலும், எந்த மதத்தை, எந்த பின்புலத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும், தேவா உம்முடைய வார்த்தைக்கு ஒரு வல்லமை உண்டு கர்த்தாவே. அது அனுப்பப்பட்ட நோக்கம் யாவரில் நிறைவேற நீர் அருள் புரிந்தருளும். காத்துக்கொள்ளும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் வேண்டுதல் செய்கிறேன். ஆமென். கடந்த சில நாட்களாக உங்களோடு கூட தேவனுடைய திட்டம், அதாவது ஆண்டவர் மனிதனை பாவம் என்கிற ஒரு விஷயத்திலிருந்து காப்பாற்றுவதற்கு தெய்வமே செய்த ஒரு காரியம் என்னது என்பதை குறித்து தான் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு வருகிறேன். அதில் நாம் பார்த்த அநேக விஷயங்கள், முதலாவது தேவன் மனிதனுக்காக இந்த காரியத்தை, ரட்சிப்பின் திட்டத்தை, அதாவது அவனை பாவத்திலிருந்து காப்பாற்றுகிற காரியத்தை செய்தார் என்பதை ஒரு மனிதன் நம்புகிறதற்கு முன்பதாக படைப்பு என்பது தேவனால் ஏற்படுத்தப்பட்டது என்பதை விசுவாசிக்க வேண்டும். இன்றைக்கி உலகத்தில் மக்களிலே நிறைய பேருக்கு உலகம் தேவனால் படைக்கப்பட்டது, இந்த சிருஷ்டிப்புகள் அனைத்தும் தேவனால் உருவாக்கப்பட்டது அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கை இல்லை. அப்போ முதலாவது, நான் யார், எப்படி இந்த உலகத்துக்கு வந்தேன், நான் குரங்கிலிருந்து வந்தவன் அல்ல. அது ஒரு மூடத்தனமான ஒரு தியரி.
ஆனால் வேதம் கற்பிக்கிறது தேவன் மனிதனை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். ஆகவே நான் தேவனுடைய படைப்பு, தேவன் ஒருவர் இருக்கிறார், அவராலே படைக்கப்பட்ட நான். அப்போ இந்த உலகத்தில் உள்ள எல்லா விஷயங்களை தேவன் படைத்தார். படைக்கும்போது மனிதனுக்காக படைத்தார், ஆனால் மனிதனை தனக்காக படைத்தார். அவனிலே ஒரு விசேஷித்த நோக்கத்தை ஆண்டவர் வைத்திருந்தார். அந்த நோக்கத்தில் பிரதானமானது என்னன்னா, அவரை போலொத்த ஒரு பிரதிநிதியாக, அவருடைய குமாரனாக, அவருடைய வாரிசாக, அவருடைய சந்ததியாக இந்த பூமியிலே இருக்கும்படி, தேவ பக்தியுள்ள சந்ததியை பெறும்படி ஆண்டவர் படைத்தார். அப்போ அந்த நிலையில் அவன் படைக்கப்பட்டது மாத்திரமல்ல, அவனுக்கு ஒரு ஸ்தானம் கொடுக்கப்பட்டிருந்த தேவனுடைய புத்திரன் என்கிற ஸ்தானம், எல்லாவற்றை ஆண்டு கொள்ளுகிற ஒரு அதிகாரம், இந்த உலகத்தை பண்படுத்த காக்கக்கூடிய ஒரு பொறுப்பு எல்லாம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. ஆக அவன் ஏதேன் தோட்டத்தில் ஒரு தேவபுத்திரனை போல் அவன் இருந்தான். அப்போ பாவம் என்கிற ஒரு விஷயம் உள்ள வரும்போது, அந்த பாவம் என்கிற ஒரு காரியத்தை கொண்டு வந்தவன் பிசாசு. அந்த அவன் செய்த அந்த சதியில் மனிதன் விழுந்து தேவன் சொன்ன வார்த்தைக்கு முரண்பாடான காரியத்தை பிசாசு சொல்லும்போது அதை நம்பி ஏற்றுக்கொண்டதினாலே என்ன ஏற்பட்டது என்று சொன்னால், அவன் வீழ்ச்சிக்குள்ளாக கடந்து போனான். அப்போ இந்த ஒரு வீழ்ச்சியின் நிலையிலிருந்து மனிதனை காப்பாற்றுகிறதற்கான ஒரு திட்டத்தை தேவன் வைத்திருந்தார். அந்த திட்டம்தான் ரட்சிப்பின் திட்டம் என்று சொல்லுவது. அப்போ இந்த திட்டம் என்னதென்பதையும், இதை யார் செய்ய போகிறார்கள் என்பதையும், மனிதன் பாவம் செய்த காலத்திலிருந்தே வேதம் அதை முன்னறிவித்து கொண்டே வருகிறது. அப்போ வேதத்தில் வாசிக்கிறபடி, காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவர் அவர்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. திட்டத்தை வகுத்தவரும் அவரே, மனிதனை காப்பாற்றும் அந்த திட்டத்தை தன்னுடைய சிலுவை பாடு மரணத்தின் மூலமாய் நிறைவேற்றினவரும் அவரே. அப்போ மனிதன் பாவம் செய்த போது என்ன ஏற்பட்டது? தெய்வத்துக்கும் மனிதனுக்கும் பகை ஏற்பட்டது. விரோதிகளாய், சத்துருக்களாய் மாறினார்கள். 2 வசனத்தை நான் சொன்னேன். நான் பாவிகளாய் இருக்கையில், நாம் சத்துருக்களாய் இருக்கையில். பாவம் வரும்போது அது தேவனுக்கு விரோதமான செயலாக மாறினதினாலே நம்மை தெய்வத்துக்கு சத்துருவாக்க அது மாற்றினது. அப்போது இந்த பகை என்கிற நிலையிலே தெய்வத்துக்கும் மனுஷனுக்கும் இடையில் மிகப்பெரிய இடைவெளி. அந்த இடைவெளி ஏற்பட்டது நிமித்தமாய் மனிதனுடைய வாழ்க்கையிலே அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்த எல்லா ஸ்தானம், அதிகாரம், உரிமை அவனிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டது. அப்போது ஆண்டவர் அதையெல்லாம், அவன் சில விஷயங்களை பிசாசினிடத்தில் பறிகொடுத்தான், எல்லாவற்றையும் அவன் இழந்தான். ஆண்டவர் பார்த்தார், அவனை தோட்டத்தை விட்டு வெளியே துரத்தினார். நீ இனிமேல் இங்கே இருக்க வேண்டிய அவசியமே இல்லை, நீ வெளியே போன்ட்டார். அப்போது நீ நெற்றி வேர்வை நிலத்தில் விழுந்து என்ன செய்ய வேண்டும்? பாடுபட வேண்டும். அப்போது இந்த ஒரு நிலையை அடைந்த போது அவன் செய்த பாவத்தின் நிமித்தமாய் பாவத்தோடு கூட சாபம், சாபத்தோடு கூட மரணம், எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக மனிதனைக்குள் வந்தது. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நீ பாவம் செய்தபடியால் உன் நிமித்தம் இந்த பூமி சபிக்கப்பட்டிருக்கும். உன் நிமித்தம். இன்றைக்கு காலையில் கூட ஒரு நியூஸ் பார்த்தேன். வண்டலூர் உயிரியல் பூங்காவில் இருக்கக்கூடிய ஒரு சிங்கம், 13 சிங்கம் நினைக்கிறேன், அதுக்கு கொரோனா டெஸ்ட் எடுத்திருக்காங்க. முதுமலை காட்டில் சிங்கம் இருக்குது. எல்லா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா வனங்களிலேயும் சிங்கம் இருக்குது. அதுக்கு வராத கொரோனா ஏன் வண்டலூரில் இருக்கிறதுக்கு வந்துச்சுன்னா, அது மனுஷனுடைய கஸ்டடியில் இருக்கிறதுனால தான். அப்போ பாருங்கள், மனிதனுடைய அந்த ஒரு டச் எங்கெல்லாம் வருதோ அங்கே எல்லாமே வேற ஒரு வித்தியாசமான ஒரு காரியம் அங்கே என்ன செய்துங்க நடக்குது. அப்போது சத்துருக்களாய் மாறினான், சாபம் அவனுக்குள் வந்தது, மரணம் அவனுக்குள் வந்தது, தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டான், நெற்றி வேர்வை நிலத்தில் விழுந்து பாடுபட வேண்டும் என்கிற நிலையை கொண்டு வந்தார். இது போலத்த நிலையில் மனுக்குலம் கடந்து போவதை கண்ட தெய்வம் அவர் பார்த்தார், இது இப்படியே இருக்கிறது சரியில்லையே என்று சொல்லி மனுக்குலத்தை மீட்கிறதற்காக தேவன் ஏற்படுத்தின ஒரு மீட்பின் திட்டம் தான் ரட்சிப்பின் திட்டம்.
அப்போது இழந்து போன காரியங்களும் தன் பறிகொடுத்த காரியங்களும் பாவத்தின் நிமித்தமாய் வரப்போகிற தண்டனையாகிய நியாய தீர்ப்பு இவை எல்லாவற்றுக்கும் தப்பிக்கணும்னா ஏதாவது ஒரு விமோசனம் உண்டாக்கப்பட வேண்டும். அப்போ அந்த விமோசனத்தை யார் உண்டாக்கணும்? ஆண்டவரே, நீங்களே உங்கள் பாவத்துக்கான விமோசனத்தை பண்ணிக்கோங்கப்பா. எல்லாரும் என்ன பண்ணுங்க, ஒரு சிலுவையை நட்டு எல்லாம் உங்களை சிலுவையில் ஆணியால் யாராவது அடிக்க சொல்லி ஒரு 1/4 மணி நேரம் அட்லீஸ்ட் தொங்குங்கப்பா அப்படின்லாம் ஆண்டவர் எதுவுமே சொல்லலை. ஏனென்றால் நம்முடைய ரத்தம் குற்றமுள்ள ரத்தம். ஆல் அவர் பிளட்ஸ் ஆர் கரப்டட். அப்போது ஒரு அசுத்தமான பாவ கரையோடு இருக்கக்கூடிய இந்த இரத்தத்தினாலே பாவம் சுத்திகரிக்கப்படாது. அதாவது துவைக்கிற துணியும் அழுக்காக இருக்கலாம், ஆனால் துவைக்கிற சோப்பு சுத்தமாக இருக்கணும். அப்போ துவைக்கப்படுவதற்கு பயன்படுத்தப்படுகிற சவுக்காரமே அழுக்காக இருந்துச்சுன்னா அது நிச்சயமாக அது என்ன செய்யாதுங்க. அப்போது நம்முடைய பாவங்களை சுத்தமான ஒன்று தான். நீங்கள் ஒரு அழுக்கு துணி எடுத்து டேபிளில் துடைச்சி பாருங்கள், அது இன்னும் அழுக்காக தான் ஆகும். அது என்ன ஆகுன்னா, ஏற்கனவே அந்த துணியில் இருக்கிற அழுக்கும் அந்த மேஜையில் ஒட்டி இருக்கிற அழுக்கு எல்லாம் ஒன்றா சேர்ந்து அழுக்கோட அழுக்காக பிறண்டுக்கிட்டு தான் இருக்குது மொழியே. அது ஒரு காலம் சுத்தமாகாது. அப்போது ஒரு விஷயம் அசுத்தமான ஒன்று சுத்திகரிக்கப்பட வேண்டுமானால் சுத்திகரிக்கப்படுகிற மூலப்பொருள் சுத்தமுள்ளதாக இருக்கணும். இதுதான் அடிப்படை புரிதல். அதன் அடிப்படையில் பாவம் என்கிற இந்த உக்கிரமான கரை, பாவம் என்கிற இந்த உக்கிரமான அசுத்தம் நமது வாழ்க்கை நீக்க வேண்டுமானால் அதை சுத்திகரிக்க ஒரு சுத்தமான மூலப்பொருள் தேவை. அந்த மூலப்பொருள் வேறு ஒன்றுமில்லை, இயேசு சிலுவையில் சிந்தின பரிசுத்தமுள்ள இரத்தம். வேதம் அதனால் தான் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அப்போது மனிதனுக்கும் தெய்வத்துக்கும் இடையே இருந்த அந்த இடைவெளி, அவருக்கும் இவனுக்கும் இடையே இருந்த அந்த சத்துருக்களாக இருந்த நிலையான காரியங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த தியாக மரணத்தினாலே, அவர் சிந்தின இரத்தத்தினாலே அதற்கு விமோசனம் கண்டுபிடிக்கப்பட்டது. அப்போது ஆண்டவர் அந்த சிலுவை மரணத்தில் அவர் நம்ம இரத்தம் சிந்தினதுனால என்ன நடந்ததுன்னா, மனிதன் தேவனோடு ஒப்புரவாகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. அப்போ அந்த ஒப்புரவாகுதலினாலே இவனுக்கு அடுத்து என்னெல்லாம் நடக்குதுன்னா, பாவ மன்னிப்பு நடக்கிறது. அந்த பாவ மன்னிப்பை அவன் பெறும்போது அவன் சாபத்துக்கு நீங்களாக்கப்படுகிறான். சாபத்துக்கு நீங்களாகனவன் மரணத்துக்கு நீங்களாகிறான். மரணத்துக்கு நீங்களானவன் வரப்போகிற நியாய தீர்ப்புக்கு தப்பித்துக் கொள்கிறான். வரப்போகிற நியாய தீர்ப்புக்கு தப்பித்து கொண்டவன் நித்திய ஜீவனை அடைகிறதற்கும் தகுதியுள்ளவனாய் மாறுறான். அதுதான் இயேசு சிலுவையில் செய்த அந்த இரத்தம் சிந்துதலினாலே நமக்கு கிடைத்த விலையேற பெற்ற ஆசீர்வாதம். அப்போ இது யாருக்கு தேவை? இது கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரமல்ல, உலகத்தில் மனுஷர்களாக இருக்கிற யாவருக்கும் தேவை. யான் என்றால் இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷர்களாக இருக்கிற அத்தனை பேரும், அவர்கள் எந்த மதத்தில் இருந்தாலும் சரி, அவர்கள் மத நம்பிக்கை இல்லாமல் இருந்தாலும் சரி, அல்லது கடவுள் இருக்கிறான்னு சொன்னாலும் சரி, இல்லை என்று சொன்னாலும் சரி, இந்த பூமியிலே ஜீவனாய் பிறக்கிற எல்லா மனுஷருக்கும் ஜீவனை தருகிறவர் சிருஷ்டிகர்த்தாவாம் தெய்வம். ஆகவே அவர் அருளும் ரட்சிப்பு, இந்த பாவத்திலிருந்து விடுதலை என்பது எல்லாருக்கும் தேவை. அப்போது படைக்கப்பட்ட மனுஷன் இயல்பாகவே அவனுக்குள்ளே என்னென்னா, தான் ஒரு குற்றவாளி, ஒரு பாவியாக இருக்கிறோம், பாவம் செய்தால் கடவுளின் தண்டனை இருக்கும் என்கிற ஒரு கான்ஷியஸ்னஸ், த சின் கான்ஷியஸ்னஸ் அவனுக்கு இருக்குது. அதனால தான் எல்லா மதங்களிலுமே பாவத்தை தவறுன்னு தான் சொல்லுது. யாரும் எந்த மதமும் பாவம் செய்யுன்னு சொல்லலை. அந்த பாவத்துக்கு ஒவ்வொரு மதமும் ஒவ்வொரு விமோசனங்களை செய்ய சொல்லுது. இப்படி செய்யுங்க, இப்படி செய்யுங்க, இப்படி செய்யுங்க. அப்போது மக்கள் என்ன செய்கிறார்கள்? எப்படி ஆகிலும் அந்த பாவத்திலிருந்து விடுதலை அடைகிறதற்கான விமோசனம் இதன் மூலமாக எனக்கு கிடைக்குமா என்று அவரவர் நம்பிக்கையின் அடிப்படையில் அவரவர்கள் சில முயற்சிகள் எடுக்கிறார்கள். அவர்கள் முயற்சியை குறித்து நாம் எந்த விமர்சனம் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. ஆனால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சத்தியம் ஒன்றுதான், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஒன்றுதான் நம்முடைய பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அப்போ வேத வசனம் சொல்லுகிறது, அவரால் அன்றி. அப்போது நம்முடைய பாவம் சுத்திகரிக்கப்படுவதற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் பல வழிகளில் ஒரு வழி அல்ல, அவர் ஒருவர் தான் வழி. இதை பரிசுத்த வேதாகமும் மிக தெளிவாய் பேசுகிறது. அப்போ வேதத்தினுடைய சத்தியம் அதுதான்.
ஆகவேதான் இந்த செய்தியை எல்லாருக்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்கிற நோக்கத்தில் எல்லா இடத்துக்கும் சென்று இயேசு கிறிஸ்துவை இரட்சகர், இயேசு கிறிஸ்துவை மெய்யானவர் என்பதை உலகத்துக்கு நாம் என்ன செய்கிறோம்? அறிவிக்கிறவர்களாக இருக்கிறோம். அப்போது அவர் சிந்தின இரத்தத்தினாலே என்று மன்னிக்கப்பட்டது? பாவம் மன்னிக்கப்பட்டது. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, இரத்தம் சிந்துதல் இல்லாமல் என்ன உண்டாகாது? பாவ மன்னிப்பு உண்டாகாது. காரணம், இரத்தத்தில் என்ன இருக்கிறது? ஜீவன் இருக்கிறது. அப்போது ஒரு குறிப்பிட்ட காலம் வரை மனிதன் செய்த பாவத்துக்காக விமோசனம் அளிக்க, பரிகாரம் அளிக்க மிருகத்தின் இரத்தம், பறவைகளின் இரத்தம் சிந்தப்பட்டது. ஆனால் காலம் நிறைவேறின போது அண்ட சராசரங்களை உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவமே தேவகுமாரனாய் அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டு தன்னையே பாவத்தை போக்கும் பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். அதனால தான் அந்த பலிக்கு என்ன பேர் தெரியுமா? கிருபாதார பலி. இதை இன்னும் உங்களுக்கு புரியும்படி சொல்வான கிருபையின் ஆதார பலி. ஆதாரம் என்று சொன்னால் அடிப்படை. அப்போ கிருபைக்கு அடிப்படை என்னன்னா அந்த பலி தான். அப்போது பழைய ஏற்பாடு இயேசு என்கிற ஒருவர் இந்த உலகத்தில் மாம்சத்தில் தோன்றி சிலுவையிலே தன்னை கிருபையின் ஆதார பலியாக ஒப்பு கொடுக்கிற வரைக்கும் தெய்வத்துக்கும் மனுஷனுக்குள்ள இது என்னன்னா, கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், பழிக்கு பழிதான். ஆனால் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மாண்ட பின்பு தமது உயிரை கொடுத்து இரத்தத்தை சிந்தி மனிதனுடைய பாவங்களுக்கான ஒரு பரிகாரத்தை அவர் உண்டாக்கினதற்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அது கிருபையின் ஆதார பலியாக மாறினது. அப்போது ஆண்டவர் காட்டுகிற கிருபை எதற்கான கிருபை? நம்முடைய பாவம் வேதத்தில் வாசிக்கும், அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். அப்போ இந்த உலகத்தில் மனிதன் மனிதனாய் பிறக்கும் போதே பாவம் என்கிற பிரமாணத்தோடு பிறக்கிறான். பிறந்த பின்பு அவன் செய்கிற செய்கைகளினாலே அநேக கர்ம பாவங்கள் வருகிறது. இந்த பிறப்பினாலும் செயலாலும் உண்டான அத்தனை பாவங்களுக்கும் ஒரே விமோசனம் இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. அப்போ இதை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்யணும் அப்படின்னு அடிப்படை, அவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்பதை நம்பணும். அவர் எனக்காக, என் பாவங்களுக்காக சிலுவையிலே இரத்தத்தை சிந்தி பரிகாரம் உண்டாக்கினார் என்பதை நான் என்ன செய்ய வேண்டும்? நம்ப வேண்டும். விசுவாசம் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி. இன்னும் எளிமையான பதத்தில் சொல்லணும்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்புங்கள். அவர் சிலுவையில் உங்கள் பாவங்கள் நிவர்த்தியாகும்படி செய்த காரியங்கள் அனைத்தையும் நம்புங்கள். அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அதாவது பாவம் என்கிற கட்டிலிருந்து விடுதலை ஆவீர்கள். இதுதான், வேற வழி இல்லை. அப்போ இந்த விசுவாசம் யாரிடத்தில் இருக்கிறதோ அவன் யாரிடத்தில் வர்றான்? இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வர்றான். இந்த விசுவாசம் இல்லாதவன் என்ன பண்ணுறான்? தானே தன் சுய முயற்சியால் இந்த பாவத்திலிருந்து நான் விடுதலை பெற ஏதாவது வழி இருக்குமான்னு தன்னுடைய சுய முயற்சியினாலே, மத ஆச்சாரங்களாலே, பாரம்பரியங்களாலே, சம்பிரதாயங்களாலே, சில காரியங்களாலே அதை நீக்குவதற்கு அவனே முயன்று பார்க்கிறான். ஆண்டவர் சொல்லுகிறார், நம்முடைய முயற்சியெல்லாம் வேஸ்ட்டு. காரணம், தேவன் ஏற்கனவே ஒரு காரியத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். அப்போது ஒரு சின்ன உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு வியாதி இருக்குது. இப்போ இன்றைக்கி கொரோனா என்பது ஒரு பெரிய ஒரு சேலஞ்சிங் இன்ஃபெக்ஷன், ஒரு சவாலை கொடுக்கக்கூடிய ஒரு தொற்று நோய். இந்த தொற்று நோய் இதுக்கு முன்னாடி இந்த உலகம் கண்டதில்லை, இப்போ தான் புதுசாக பார்த்துருக்குது. ஆனால் இதிலிருந்து மக்களை எந்த அளவுக்கு காப்பாற்ற முடியும் அந்த அளவுக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய நவீன தொழில்நுட்பத்தை வைத்து, விஞ்ஞான வளர்ச்சியை வைத்து போராடி ஏதாவது கண்டுபிடிக்கலாமா முயற்சி எடுக்கிறாங்க. அப்போ தடுப்பூசிகள் ஒரு பக்கம் கண்டுபிடிச்சிட்டு இருந்தாலும் இந்த வைரஸை கொல்றதுக்கு வேறு ஏதாவது மருந்துகள் இருக்குமாங்கிற ஆராய்ச்சிகளும் ஒரு பக்கம் என்ன செய்யுது, வேகமாக நடந்துகிட்டு இருக்குது. ஒரு வேளை ஒரு சில ஆண்டுகள் உள்ள ஒரு 2 ஆண்டுகளோ 3 ஆண்டுகளோ கிடைத்து இந்த கொரோனா என்கிற ஒரு பிரச்சனை ஒரு பெரிய அச்சுறுத்தலான வியாதியாக இல்லாதபடி மாறுவதற்கு என்ன இருக்குதுங்க, வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதுக்கு இடைப்பட்ட நேரத்தில் எத்தனை பேர் சாவாங்கன்னு தெரியாது. இது போலத்த நிலையில் தான் ஒரு சில வருஷத்துக்கு முன்னால் டியூபர்குலோசிஸ் இருந்தது, காச நோய். நான் சிறுவனாக இருக்கும்போது ரயிலில்
இது உணவகத்துலலாம் எழுதி போட்டுப்பாங்க, காசநோய் உள்ளவர்கள் உள்ளே வர அனுமதி இல்லை அப்படின்னு இருப்பாங்க. யாராவது லொக்குன்னு இருமுனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ட்ரெயினில் பஸ்ஸில் அடுத்த ஸ்டாப்பில் இறக்கி விட்ருவாங்க. அப்போல்லாம் சோஷியல் டிஸ்டன்ஸு, மாஸ்க்கு அதெல்லாம் அப்போல்லாம் ஒன்றும் கிடையாது. எவனா இருமுனானா பயமாக. அதுக்காகவே என்ன பண்ணாங்க, அந்த காசநோய் ரொம்ப இந்தியாவில் இருக்குதுன்னு தான் சானட்டோரியங்களை கட்டினாங்க, அங்கங்கே காசநோய் மருத்துவமனைகளை. அப்போது அதுக்கு மருந்து கிடையாது பாருங்கள், நிறைய பேர் அதில் பாதிக்கப்பட்டு மாண்டு போகிறவங்க. ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது. அதுக்கு நிறைய ஆராய்ச்சிகள் செய்து நல்ல மருந்துகள் எல்லாம் என்ன செஞ்சுருக்கிறாங்க, கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த இப்போ விமோசனமும் அந்த 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 உயிர் பலி வாங்கக்கூடிய அந்த நோய்க்கான பரிகாரத்தை ஏற்கனவே மருத்துவ உலகம் கண்டுபிடிச்சி வச்சுருக்கும்போது இப்போயும் ஒருத்தன் டியூபர்குலோசிஸ் ஆகிறான்னா யார் தப்பு? அது அவனுடைய தப்பு. அப்போ ஒருத்தன் டியூபர்குலோசிஸ் வந்தவன் நானும் போய் இல்லை எனக்கு இது வந்திருக்குது, இந்த கடையில் விற்கிற மருந்து, இந்த டாக்டர் எழுதி கொடுக்குற மருந்தில் எதுலேயுமே எனக்கு நம்பிக்கை கிடையாது, எனக்கு வந்திருக்கிற நோய்க்கு நானே மருந்து கண்டுபிடிச்சிக்க போகிறேன்னு சொல்லி அவன் மருந்து கண்டுபிடிக்கிற ஆராய்ச்சியில் இருந்தான்னா அவன் அது செஞ்சுக்கிட்டு இருக்கும்போதே உயிர் போயிடும். ஏன்? நீ செய்ய வேண்டிய அவசியம் இல்லைப்பா. உனக்காக யாரோ போராடி என்ன பண்ணி வச்சுருக்காங்க, செஞ்சு வச்சுருக்காங்க. திங்ஸ் ஆர் ஆல்ரெடி ரெடிமேட், இட்ஸ் ஆல்ரெடி ரெடி. உன்னை சுகமாக்கக்கூடிய, உன்னை குணப்படுத்தக்கூடிய பரிகாரம், மருத்துவம் காத்து கொண்டிருக்கிறது. நீ என்ன பண்ணணும், நம்பி போய் எடுத்து அதை என்ன செய்யணும், சாப்பிடணும். அப்போது அந்த நம்பிக்கையும் இந்த வியாதிக்காக ஏற்படுத்தியிருக்கிற அந்த மருத்துவத்தையும் ஒருத்தன் நம்புனாதான் அவனுக்கு என்ன உண்டு, விமோசனம் உண்டு. இல்லைன்னா டாக்டர் கூட சில சமயத்தில் ப்ரிஸ்கிரிப்ஷன்லாம் எழுதி கொடுத்து சொல்ல, சாப்பிட்றீங்க சார், நம்பிக்கையோடு சாப்பிடுங்க, சுகமாகுங்கிற பாசிட்டிவ் திங்கிங்கோடு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. இவன் போய் வாங்கி வச்சுக்கிட்டு இது உண்மையிலே குணமாகுமா, இதை சாப்பிட்டு உடனே செத்து போயிடுவானா அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் டபுள் மைண்டடாக இருந்துட்டு டெய்லி மாத்திரையை பிச்சு குப்பைத்தொட்டில் போட்டு வந்தான்னு வைங்களேன், ஒன்றுமே சுகமாகாது. அப்போது இயேசு கிறிஸ்து நமக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிற அந்த பரிகாரம் அது உண்மையானது. அது என் பாவங்களை மன்னிக்கும் என்கிற விசுவாசம் எவனுக்குள் வருகிறதோ அவனுக்குத்தான் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் பலன் தரும், ஆசீர்வாதம் தரும். அப்போ இயேசு சிந்தின இரத்தம் யாருக்காக சிந்தினார்? யூதர்களுக்காக மாத்திரம் சிந்தினாரா, அல்லது கிறிஸ்தவர்களுக்காக மாத்திரம் சிந்தினாரா? வேதம் சொல்லுகிறது, சர்வ உலகத்தின் பாவத்தின் சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டி. அப்போது அவரிடத்தில் விசுவாசம் உடையவனாய், அப்போது இயேசு கிறிஸ்து தனக்காக சிலுவையில் மரித்தார் என்கிறதை ஒரு மனுஷன் கேட்கும்போது முதலாவது அவனுக்குள்ளே ஏற்படுறது, நான் தன்னை பாவி என்று அவன் உணர்கிறான். அப்போ பாவி என்று உணர்ந்து, ஆண்டவரே நான் பாவி, நான் குற்றவாளி, நான் பாவத்தில் இருக்கிறேன், எனக்கு ஒரு விடுதலை வேண்டும், விமோசனம் உண்டு என்று சொல்லி யார் அவரிடத்தில் வருகிறானோ தம்மிடத்தில் வருகிற யாவருக்கும் அவர் அதை தருகிறதற்கு உண்மையுள்ளவராய். See, the remedy is already made. ஆனால் இப்போ அதை நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்குது, ஏற்றுக்கொள்ள வேண்டியது, அக்செப்டன்ஸ் வரணும். அப்போது ஆண்டவர் எல்லாருக்காக இரத்தம் சிந்தினார், எல்லாருக்காக அவர் சிலுவையிலே தம்முடைய இரத்தத்தை பரிகாரமாக அவர் ஒப்பு கொடுத்தார். அப்போ வேத வசனம் என்ன சொல்லுகிறது, நமக்கு பாவம் இல்லை என்று சொன்னால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. அப்போது இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்து அவர் இரத்தம் சிந்தி 40 நாள் நம்முடைய சீஷர்களுக்கு எல்லாருக்கும் காட்சி கொடுத்துட்டு அவர் பரத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி சொல்கிறாரு, நீங்கள் உலகமெங்கிலும் போங்கள், எல்லா ஜாதிகளையும் சீஷராக்கி அவர்களுக்கு என்ன கொடுங்கள், ஞானஸ்நானம் கொடுங்கள்னு சொல்லி அனுப்புகிறார். அப்போ இதை கேட்ட உடனே அவர்கள் சீஷர்கள் எல்லாரும் போய் எருசலேமிலே காத்திருக்கிறார்கள். அங்கே பரிசுத்த ஆவியானவர் வருகிறார். பின்பு அன்றைக்கு தான் இயேசு கிறிஸ்துவை, சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை குறித்த முதல் பிரசங்கம், the first message about crucified Christ, the Christ who born இல்லை, the Christ who lived இல்லை, the Christ who crucified, சிலுவையில் அறையப்பட்ட இயேசு, அவரை பிரசங்கம் பண்ணுறார். யார் பிரசங்கம் பண்ணுறது? பேதுரு. அப்போ தான் ஒரு காங்கிரிகேஷன் கேட்குறாங்க. அப்போது கேட்ட உடனே என்ன ரெஸ்பான்ஸ் வருதுன்னா, இருதயத்தில் குத்தப்படுதல்னா என்ன, தன்னை பாவி, குற்றவாளி, குற்றம் செய்தவன், பாவத்தில் இருக்கிறவன் என்கிற ஒரு உணர்த்துதல் அவனுக்கு உண்டாகுது. அப்போ இந்த உணர்த்துதலை யார் தான் கொடுத்ததுங்க? ஆண்டவர் தான் என்ன செய்தாருங்க, கொடுத்தார்.
அப்போ இந்த உணர்த்துதல் ஏற்பட்ட உடனே அவங்களுக்குள்ள அடுத்து ஏற்பட்டதுன்னா, எனக்கு இந்த விடுதலை வேண்டுமே, இந்த பாவ மன்னிப்பு எனக்கு வேண்டுமே, இந்த பாவத்திலிருந்து எனக்கு விமோசனம் வேண்டுமே என்று சொல்லி அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள், அவர்கள் பிரசங்கித்த சீஷரிடத்தில் வந்து கேட்கிறார்கள், சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, முதல்ல மனம் திரும்புங்க. மனம் திரும்புதல் என்றால் என்ன? இதுவரை செய்த காரியங்களை இனிமேல் செய்ய மாட்டேன் என்று எடுக்கிற ஒரு தீர்மானம் இருக்குது பாருங்க, அதுதான் என்னதுங்க, மனம் திரும்புதல். அப்போ அவர்கள் இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். அப்பொழுது பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்பி. அப்போது யோவான் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் அவருக்கு வழியை ஆயத்தப்படுத்துகிறதற்காக யோவான் ஸ்நானகன் வந்தார். அவரும் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானசானத்தை கொடுத்தார். ஆனால் வர்றவங்க எல்லாம் சும்மா ஞானசானம் எடுத்துக்கணும்னு வராங்க. வாழ்க்கையில் என்ன இல்லை, தன்னை பாவி என்கிற ஒரு உணர்வும் இல்லை, வாழ்க்கையில் ஒரு மனமாற்றமும் இல்லை, திருத்தங்கள் இல்லை, ஒன்றுமே இல்லை, சும்மா பாட்டுக்கு வரான். அப்போ யோவான் ஸ்நானகன் சொல்கிறாரு, விரியன் பாம்பு குட்டியே, வரப்போகிற கோபத்துக்கு தப்பித்துக்கொள்ள உங்களுக்கு வகை சொன்னது யாரு? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். வித்தவுட் ரிப்பன்டன்ஸ் தேர் இஸ் நோ சால்வேஷன். அப்போ இன்றைக்கு அநேகர் தேவருடைய சபைக்குள்ளே வரும்போது இந்த சுவிசேஷத்தை கேட்காம, சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளாமல், தன்னை பாவி என்று உணராமல், தனக்கு ஒரு பாவ விமோசனம் ஒன்று இயேசு கிறிஸ்துவினால் அருளப்பட்டிருக்கிறது என்கிற அந்த அடிப்படை புரிதலும் இல்லாமல், எந்த ஒரு காரியமும் இல்லாமல், சும்மா ஏதோ இன்னைக்கு ஆண்டவர் அறியாத மற்ற மதத்தினரிடத்தில் கூட ஒரு ராங் இம்ப்ரெஷன் வந்திருக்கு. எதை பற்றினா, ஒரு பேப்டிசத்தை பற்றி. சர்ச்சில் சேரணுன்னா என்ன எடுக்கணுமா? ஞானசானம் எடுக்கணுமா? இது யார் சொல்கிறது? ஞானசானம் எடுத்தவர்களை கர்த்தர் சபையில் சேர்க்கவில்லை, ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் சேர்த்தார். எப்படி சேர்த்தார்? அனுதினமும். ஞானசானம் எடுத்து சபையில் சேர்த்தவதனால தான் இன்றைக்கி சபைக்குள்ளேயே நிறைய ஃப்ராடுங்க உட்காந்துருக்குது. அன்னைக்கு வேறு பேரில், அதான் எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவார், அவன் இப்போ ஞானசானம் எடுக்கிறதுக்கு முன்னால் அவன் காஞ்ச பாவி, ஞானசானம் எடுத்ததுக்கப்புறம் அவன் நனைஞ்ச பாவி. வாழ்க்கையில் மாற்றம் இல்லை, பேர் தான் மாறி இருக்குது. ஏதாவது ஒரு பேரை வச்சுக்கிட்டு வருவான். என்ன ஞானசான தொட்டிக்குள்ளே, பாஸ்டர் எனக்கு மோசஸ்ன்னு பேர் வைங்க. சரிடா போடா மோசஸ்ன்னு பேர் வச்சாச்சு. வாழ்க்கையில் ஒரு மாற்றமும் இல்லை. இயேசு கிறிஸ்து மாதிரி வாழலை. அட்லீஸ்ட் பைபிளில் சொல்லியிருக்கிற மோசஸ் மாதிரியாவது கொஞ்சம் கொஞ்சமாவது இருப்பான்னு பார்த்தா ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. என்னன்னா சடங்கு மாதிரி எடுத்துக்கிறது. சிலர் என்னன்னா, ஐயோ ஞானசானம் எடுத்துக்கோங்க, வீட்டில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க, நாளைக்கு செத்து போயிட்டீங்கன்னா பாஸ்டர் வந்து உங்களை அடக்கம் பண்ண மாட்டார். அப்புறம் பசங்களுக்கு சொல்லுவாங்க, சீக்கிரம் ஞானசானம் எடுத்துக்கோங்க, கல்யாணம் வயசு ஆகிப்போச்சு, நாளைக்கு உங்களுக்கு கல்யாணம் காட்சின்னு வந்துச்சுன்னா பாஸ்டர் உங்களுக்கு கல்யாணம் எடுத்து வைக்க மாட்டார். கல்யாணம் பண்ணுறதுக்கு ஞானசானம், சாவு வீட்டுக்கு ஞானசானம், சவக்கோழிக்கு ஞானசானம், இது என்னது இது? இந்த மாதிரி ஒரு 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 சரி முறையற்ற நிலையில் தேவனுடைய சபைக்குள்ள ஆட்களை இன்றைக்கி கொண்டு வந்துட்டதுனால என்ன ஆயிடுச்சு, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் வெளிநாடுகளுக்கு போகும்போது அது ஏற்கனவே அடிப்படையில் கிறிஸ்தவ மதம் சார்ந்த நாடு தான். ஆனால் சர்ச்சுக்கு யார் தெரியுமா வருவா? ரட்சிக்கப்பட்டவன் தான் வருவான். நான் போகிற சபைகளில் ஆவிக்குரிய சபைகளில் போய் பிரசங்கிக்கிறது தான் வழக்கம். ஆனால் வீட்டில் வந்து பிள்ளைகள்லாம் இருந்ததுன்னா வாட்டில் அது பாட்டு ஜாலியாக எங்கேயா போயிட்டுருக்கும். அவனெல்லாம் பேரண்ட்ஸு வலுக்கட்டாயமாக இழுத்துக்கிட்டு வந்துலாம் ஞானசானம் கொடுக்குறதெல்லாம் கிடையாது. ஆனால் அங்கே ரட்சிக்கப்படுகிற அங்கே ஞானசானம் பெறுகிற ஒவ்வொருவருக்கும் ஒரு தனிப்பட்ட ரட்சிப்பின் அனுபவம் அடைகிறதற்கு ஏதாவது ஒரு சூழ்நிலையை ஆண்டவர் அங்கே என்ன செய்திருக்கிறாருங்க, வைத்திருக்கிறார். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. 18 வயசு ஆகிட்டா ஞானசானம், வேலைக்கு வெளியூர் போகிறானா ஞானசானம், அதுக்கு ஞானசானம், இதுக்கு ஞானசானம்னு சொல்லி ஞானசானம் என்பது ஏதோ சபையில் மெம்பர்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு பாத்வே மாதிரி இன்றைக்கி நிறைய பேர் ஆக்கி வச்சுருக்கிறாங்க. இதை செய்கிற ஊழியர்கள் மிகவும் தவறு செய்கிறார்கள். இதன் அடிப்படையில் ஞானசானம் எடுப்பது என்பது உன் தலையிலே நீயே நியாய தீர்ப்பை ஆக்கினை குவித்து கொள்ளுகிறதற்கான காரியம். ஆனால் வேதவசனம் என்ன சொல்லுகிறது?
அப்போ இருதயத்தில் குத்தப்பட்டு மனமாற்றம் அடைந்து நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், இஃப் we confess our sins, அப்போ ஞாபகத்துக்கு வர பாவத்தை, ஆண்டவரே நான் அப்படிலாம் பண்ணையா, கொலை பண்ணேன், திருடினேன், அநியாயம் பண்ணேன், ஏமாத்தினேன், பல பேருடைய இதை நான் சுரண்டேன். அன்றைக்கு சக்காயஸ் வீட்டுக்கு இயேசு போகிறாரு. போகிற வழியிலே படப்படப்படன்னு பேசிக்கிட்டே போகிறான். என்னென்னா, நான் யாரிடத்தில் ஆகிலும் அநியாயமாய் நான் கடன் பட்டிருந்தால் வாங்கியிருந்தால் அதை நான் எப்படி கொடுத்துட்றேன் ஐயா ஆண்டவரே, 7 மடங்காக கொடுத்துட்றேன். அவன் பாட்டுக்கு அவர்கிட்ட பேசிக்கிட்டே போகும்போது தான் செய்த தன்னை ஒரு குற்ற உணர்வோடு கூட அவன் பேசுகிறான். நான் யார்கிட்ட தப்புலாம் பண்ணியிருந்தேன்னா நான் சரி பண்ணிடுறேன், நான் எல்லாத்தையும் ரிப்பேர் பண்ணிடுறேன், நான் எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துட்றேன், அப்படி இப்படின்னு பேசிகிட்டே போகிறான். அந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே கர்த்தர் என்ன தெரியுமா சொன்னார்? இப்பொழுது இந்த வீட்டுக்கு என்ன வந்தது? ரட்சிப்பு வந்தது. அப்போ உண்மையான ரட்சிப்பின் அனுபவம் என்பது உள்ளம் சார்ந்த தெய்வத்தோடு உள்ள விசுவாசத்தின் அடிப்படையில் ஏற்படுகிற ஒரு அனுபவம். இட் இஸ் அ பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வித் காட். அதை அடைந்தவங்களுக்கு கொடுக்கறதா ஞானஸ்நானம். அதை உறுதிப்படுத்தும்படி அந்த நிலையை அடைந்தவர்கள் அந்த ஞானஸ்நானத்தின் மூலமாய் தேவனோடு கூட என்ன பண்ணி கொள்கிறார்கள்? ஒரு உடன்படிக்கைக்குள்ளே போகிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இது வரைக்கும் நான் பழைய மனுஷனாக இருந்தேன், இப்போ நான் ஆண்டவருக்குள்ளே எப்படி இருக்கிறேன்? புதிய மனிதனாக இருக்கிறேன், நான் ஆண்டவருக்கு உண்மையாக இருப்பேன், அவருடைய சீஷனாக நான் இருப்பேன் என்கிற ஒரு உறுதியை அவர்கள் செய்து கொள்ளுகிறார்கள். அப்போது ஞானஸ்நானம் எடுக்கிறதுனால பாவம் மன்னிக்கப்படாது. நல்லா புரிஞ்சுக்கணும். நம்முடைய விசுவாசம், இயேசு நமக்காக சிலுவையில், அதனால் வேதவசனம் சொல்லு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீ உன் வீட்டார் என்ன செய்கிறீர்கள்? ரட்சிக்கப்படுவீர்கள். அப்போ அந்த ரட்சிப்பு என்பது ஒரு தனிப்பட்ட அனுபவம் பாருங்கள். அப்போ அந்த அனுபவத்தை அடைந்தவர்களுக்கு தான் நம்ம எதை விளக்கக்கூடாது? தண்ணீரை விளக்கக்கூடாது. அன்றைக்கு கந்தேகா என்கிற என்பவளுக்கு ஒரு மந்திரி இருந்தார். அவர் ரதத்தில் போயிட்டுருக்கிறார். அவன் ஒரு எத்தியோப்பியன். அவன் போயிட்டுருக்கும்போது என்ன பண்ணுறான்? அவனுக்கு எப்படி ஏசாயாவினுடைய ஸ்க்ரோல், தோல் சூழல் அவனுக்கு கிடைச்சதுன்னு தெரியல. அவன் படிச்சுட்டு போகிறான். அதில் அவன் படிச்சுக்கிட்டு போகும்போது அவனுக்குள்ளே அந்த வேதத்தை வாசிக்க அவனுக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்குது. ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, தம்முடைய சீஷர்களில் ஒருவனான பிலிப்பை கொண்டு போய் ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, அவனோடு கூட ரதத்தில் சேர்றார். அவன் ரதத்தில் அப்படியே போய்கிட்டு இருக்கும்போது நடுவில் இந்த வழியில் இது கேட்பாங்கள்ல, லிஃப்ட்டு கேட்பாங்கள்ல, அது மாதிரி கையை போட்ட உடனே இது யாரோ கேட்குறாங்கன்ன உடனே பிலிப் ஏறிக்கிட்டான். ஏறின உடனே அவன் முதல் கொஸ்டின் என்ன கேட்டான்னா, நீர் படிக்கிறது உங்களுக்கு புரியுதா? அப்போ அவன் சொல்கிறான், எனக்கு யாராவது ஒருத்தர் விளக்கி சொல்லனா எனக்கு எப்படி தெரியும்? அப்போ ஏசாயா 53வது அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து யார் என்கிறதை, அவர் எப்படிப்பட்டவர், அவர் எதற்காக வந்தார், அவர் என்ன பாடுகளை பட்டார், அவருடைய ரூபம் விரும்பப்படத்தக்காததாக இருந்தது என்று இயேசு கிறிஸ்துவனுடைய பாடுகள் இதே காரியத்தை தீர்க்க தரிசனமாக ஏசாயா உரைத்தார். அந்த உரைத்த காரியங்கள் எல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்கிறவராலே அவர் அடைந்த சிலுவை பாடுகளால் நிறைவேறிச்சுங்கிறத ரொம்ப தெளிவாக பிலிப்பு எக்ஸ்பிளைன் பண்ணுறார். கேட்ட உடனேயே அவனுக்குள்ள விசுவாசம் வந்துருச்சு. As soon as he heard the word, he got the faith. அந்த விசுவாசம் வந்தது. தன்னை பாவி என்று உணர்ந்தான். அவனுக்குள்ளே ஒரு மாற்றம் ஏற்பட்டது. மாற்றம் வந்த உடனே அவன் கேட்குறான், இப்போ நான் ஞானஸ்நானம் பெறதுக்கு என்ன தடை? அப்போ பிலிப் என்ன சொல்கிறாரு, நீ விசுவாசித்தால் ஒரு தடையும் இல்லை என்று சொல்லி ரதத்தை நிறுத்தி போகிற வழியிலே ஞானஸ்நானம் கொடுத்துட்டு மந்திரி திரும்பி பார்க்குறான், பிலிப்பை காணோம். வந்த வேலை முடிச்சுட்டு போயிட்டார். அந்த நாட்களில் ஊழியம் எப்படி செஞ்சுருக்காங்க பாருங்கள். ஆவியானவர் கொண்டு போய் சிலரை செய்ய வச்சு வேலையை முடிச்சுட்டு ஆளை அப்படியே அவங்கள வேறு சூப்பர் நேச்சுரல் பவரில் வேறு இடத்துக்கு தூக்கிட்டு போகிறாரு. அப்போது விசுவாசம் தன்னை பாவி என்று உணர்ந்து, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மெய்யான தெய்வம் என்பதை உணர்ந்து, அவர்தான் சிலுவையிலே என் பாவங்களுக்காக மன்னித்தார் என்பதை உணர்ந்து, என் பாவங்களுக்காக அவர் இரத்தம் சிந்தினார் என்பதை விசுவாசித்து, அவர் சிந்தின இரத்தத்தினாலே தான் என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்பதை விசுவாசித்து, யார் அவரிடத்தில் தன் பாவங்களை அறிக்கை செய்கிறானோ அவனுக்கு பாவ மன்னிப்பை ஆண்டவர் அருளுகிறார். அதுதான் அவனுக்கு ரட்சிப்பு. திஸ் இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த அனுபவத்தை அடைஞ்சவங்க தான் என்ன எடுக்கணுங்க?
ஞானசானம் எடுக்கணும். அப்போது பேதுரு என்ன சொல்கிறார்? முதல்ல நீ மனம் திரும்பு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அப்புறம் நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் என்ன எடுத்துக்கொள்ளுங்கள்? ஞானசானம் எடுத்துக்கொள்ளுங்கள். அப்பொழுது என்ன பெறுவீர்கள்? பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள். அப்போது இந்த சத்தியத்தில் நமக்கு என்ன புரியுதுன்னா, அந்த பாவத்தை நம்ம அறிக்கை செய்து மனம் மாற்றம் அடைந்து அவரை தெய்வமாக ஏற்றுக்கொள்கிறோம் இல்லையா, அந்த நிலையை நம்ம அடையும் போதே கர்த்தர் நம்மளை வேற ஒரு பொசிஷனுக்கு கொண்டு போகிறார். என்ன பொசிஷனுக்கு கொண்டு போகிறார்னா, அவருடைய பிள்ளைகளாகிற ஒரு அதிகாரத்தை கொடுக்குறார். நான் இந்த ரட்சிப்பின் திட்டத்தை நான் பழைய ஏற்பாட்டினுடைய நிழலாட்டமாக உள்ள விஷயங்களை வச்செல்லாம் பேசினா ரொம்ப பேசலாம், அது பல எபிசோட் பேசிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் இதை ஒரு 5 எபிசோடாக நான் பேசுகிறதுடைய நோக்கம், இந்த டீச்சிங்குள்ளே காஸ்பிள் சுவிசேஷம் ரொம்ப எளிமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. இது எல்லாருக்கும் பிரயோஜனப்படணும். ஆண்டவர் அறிந்தவர்கள் அறியாதவர்கள் யார் பார்த்தாலும் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் என்கிறத அவங்க புரிந்து கொள்ளணும். அதுக்காக தான் ஐ ஆம் ப்ரீச்சிங் இன் அ வெரி சிம்பிள் வே. அப்போது இந்த வசனத்தில் நம்ம படிக்கிறபடி வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் ஒரு வசனம் உண்டு 28:13, தன் பாவங்களை மறைக்கிறவன் என்னவே அடைய மாட்டான், வாழ்வடைய மாட்டான். ஆனால் அவைகளை அறிக்கை செய்து என்ன செய்கிறவன்? விட்டு விடுகிறவன். அப்போது மெய்யான ஒரு ரட்சிப்புங்கிறது என்னென்னா, பாவத்தை விட்டு ஓயணும். அப்போ பாவம் நமக்குள்ளே என்ன செய்யக்கூடாது? தொடர்ந்து கிரியை செய்யக்கூடாது. அப்போது தேவன் நம்முடைய பாவங்களை மன்னித்தார், நம்முடைய தலையின் மீது இருக்கிற நியாய தீர்ப்பை ஆண்டவர் ரத்து பண்ணிட்டாரு, சாபத்துக்கு நீங்கள் ஆயிட்டோம், எல்லாம் நம்முடைய வாழ்க்கை நடக்குது. அப்போ வேதவசனம் சொல்லுகிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் இப்போ என்ன ஆகிறோம்? அவருடைய பிள்ளைகளாகிற அதிகாரத்தை பெறுகிறோம். அப்போது ஒருத்தரை இயேசுவை தெய்வமேனு கூப்பிட்றதுக்கும் இயேசுவை அப்பா என்று கூப்பிடுறதுக்கு என்ன இருக்குதுங்க? அப்போது ஒருவனை யாரை நான் அப்பான்னு கூப்பிட முடியும்? நம்ம இந்தியன் கல்ச்சரில் சில விஷயங்கள் கொஞ்சம் விசேஷமாக இருக்கும். கொஞ்சம் வயசானவர் அப்பானுவோம், ரொம்ப வயசானவரை தாத்தானுவோம், சுமாரான வயசு இருக்கிறவர் அங்கிள்னுவோம், நம்மளோட கொஞ்சம் வயசு இருக்கிற அண்ணனுவோம். இது நம்மளுடைய வே ஆஃப் காலிங். அது நம்ம நாட்டில் உள்ள ஒரு விஷயம். ட்ரெயினில் கூட போகிறவர் ரொம்ப வயசான இருந்தால் தாத்தா சாப்பிட்றீங்களான்னு கேட்போம், சுமாராக இருந்தாலும் அங்கிள்னு கேட்போம். ஸோ அவர் யாரும் கோவப்படுறதில்ல, ஏன்னா அது இயல்பான ஒரு விஷயம். இது நம்முடைய இதில். ஆனால் ஒருவரை தகப்பன் என்று அழைக்கிறதுக்கு அடிப்படை என்னென்னா, அவருக்கு பிறந்திருக்கணும். அப்போது இயேசு கிறிஸ்துவை ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை தன் அறிக்கை செய்து பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்று அவர் மீது வைக்கிற விசுவாசத்தினாலே அவன் அவருடைய பிள்ளையாக மாறுகிறான். அப்போ மாறும்போது ஆண்டவர் அவனை ஒரு இடத்துல கொண்டு போய் வைக்கிறார். அதான் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, ஆதி ஆதாம் பாவம் செய்வதற்கு முன்பாக என்ன நிலையில் இருந்தானோ அது எல்லாத்தையும் மறுபடியும் அவன் லைஃப்பில் மனுஷனுக்கு ரெஸ்டோர் பண்ணுகிறதுக்காக, மறுபடியும் அதை கொடுக்கறதுக்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். அப்போ அவர் செய்த அந்த தியாகத்தின் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக அவன் வாழ்க்கையில் எல்லாம் என்ன செய்துங்க வருகிறது. அப்போ தேவனுடைய பிள்ளையாய் மாறுறான். தேவனுடைய பிள்ளையாய் மாறினவன அடுத்து என்ன ஒரு வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்குதுன்னா, ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களுக்கு சுதந்திர வழியாகிறான். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது எவ்வளோ வாக்குத்தத்தங்கள், லாட் ஆஃப் ப்ராமிசஸ் ஆர் தேர். அந்த வாக்குத்தத்தங்களை குறித்து வேதத்தில் என்ன படிக்கிறோம்? அவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாருக்கும் அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவது சாத்தியப்படும். ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு அது என்ன செய்யாது? சாத்தியப்படாது. அப்போது ஆண்டவருடைய கரத்திலிருந்து சில விஷயங்களை ஆஸ் அ கிரியேட்டராக, ஒரு சிருஷ்டிகராக சில விஷயங்களை பெறுது என்பது ஒரு மனிதனாக இருக்கிற எல்லாருக்கும் இயல்பாக அருளப்பட்டிருக்கிற ஒரு மேண்டோட்ரின்னு வச்சுக்கோங்களேன். அதனால தான் பைபிள் சொல்லுது, அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை வர்ஷிக்க பண்ணுகிறார், நல்லோர் மேலும் தீயோர் மேலும் சூரியனை உதிக்க பண்ணுகிறார், நல்லோர் மேலும் தீயோர் மேலும் காற்றை வீச பண்ணுகிறார், நல்லோர் மேலும் தீயோர் மேலும் ஆக்சிஜனை பிராணவாயுவை கொடுத்து கொண்டிருக்கிறார், நல்லோருக்கும் தீயோருக்கும் ஆண்டவர் கடலில் ஏராளமான மீன்களை கொடுக்கிறார்.
இதெல்லாம் வந்து படைப்பின் நிலையிலே, சிருஷ்டிகர்த்தா என்கிற நிலையில் அவர் வந்து சில விஷயங்களை மனுஷனுக்கு வந்து ஒரு மேண்டேட்டரியாக செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். ஆனால் த பிளெஸ்ஸிங் அவுட் ஆஃப் த ப்ராமிஸ், வாக்குத்தத்தங்களின் அடிப்படையிலே அடைகிற ஆசீர்வாதம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது எல்லாருக்கும் கிடைக்காது. அது ஆண்டவர் யாருக்கெல்லாம் கொடுத்துருக்கிறார்? ஆண்டவர் முதல்ல தம்முடைய வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதத்தை யாருக்கு தான் கொடுக்காது? ஆபிரகாமுக்கு தான் கொடுத்தாரு. அப்போ ஆபிரகாமில் 2 பிள்ளைகள் பிறந்தாங்க. ஒருத்தர் இஸ்மாயிலும் பிறந்தார், ஐசக்கும் பிறந்தார். ஆனால் 2 பேருக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. நான்கு அரபு நாட்டுக்கெல்லாம் போகும்போது பார்த்தா என்ன செல்வ செழிப்பாக இருக்குது அந்த நாடு. இன்றைக்கி இருக்கக்கூடிய அரபு நாடுகள் எடுத்துக்கோங்க. ஒமான், சாடி அரேபியா, பஹ்ரைன், குவைட், கத்தார், யுஏஇ, இந்த கண்ட்ரியெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த கண்ட்ரிங்க எதுலேயுமே டேக்ஸே கிடையாது, வரியே கிடையாது. அந்த ஊரில் இருக்கிற ஜனங்க அவ்வளோ காசு சம்பாதிக்கிறாங்க. அவ்வளோ காசுக்கும் ஒரு பைசா அவங்க என்ன கொடுக்கறதில்ல, வரி செலுத்துறதில்லை. அதனால தான் இன்றைக்கி நம்மளுடைய இந்தியாவிலேருந்து நிறைய பேர் இந்த நாடுகளில் போய் வேலை செய்தாலும் சம்பாதிக்கிற அத்தனை காசு எங்கே அனுப்ப முடியுது அவங்களால? இந்தியாவுக்கு. அந்த ஊரில் சம்பாரித்து அந்த ஊர்லேயே டேக்ஸ் கட்டி வாழணும்னு போனாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப காசு மிச்சமாகாது. அதுக்கு பேசாமல் எங்கேயே வேலை செஞ்சுட்டு போகலாம், இந்தியாவிலே வேலை செய்யலாம். அப்போது இத்தனை நாடுகள் இன்றைக்கி கத்தாருடைய ஜிடிபி எல்லாம் உலகத்தில் இருக்க டாப் கிளாஸில் நிற்கிது. எப்படி இருக்க முடியுது? டேக்ஸே கிடையாது. அப்போது இன்றைக்கி மற்ற நாடுகள்லாம் என்ன பண்ணுது? மக்கள் கொடுக்குற வரி பணத்தை வச்சு தான் ரோடு போடுது, கொடுக்குற வரி பணத்தை வச்சு தான் அது கரண்ட்டு கொடுக்குது, எல்லா அடிப்படை வசதிகளையும் செய்யுது. ஆனால் மக்களிடத்தில் டேக்ஸே வாங்காமல் ஒரு நாடு அவ்வளோ ஒரு ரிச் கண்ட்ரியாக இருக்குதுன்னா எப்படி இருக்க முடியுது? சில நாடுகளில் டேக்ஸ் கட்டியும் ஓட்ட உடச்சலான ரோடு, சாக்கடைக்கு ட்ரைனேஜ் சிஸ்டம் கிடையாது, குடிக்க தண்ணி கிடையாது, குடி தண்ணியில் சாக்கடை தண்ணி கலந்து வரும், எல்லாம் அது ஒரு பக்கம் நடக்கும். ஏன்னா நம்ம டேக்ஸ் மணி எல்லாம் அது வேறு ரூட்டில் என்ன செய்யுது, தப்பாக போகுது. ஆனால் அந்த நாடுகள் பாருங்கள், ஒரு டேக்ஸே கிடையாது, டேக்ஸே இல்லை. ஆனால் அந்த நாட்டில் எல்லா விதமான ரிச்னஸும் அவனுக்கு என்ன செய்யுது, இருக்குது. எப்படி வந்துச்சு? பிகாஸ் காட்ஸ் ப்ராமிஸ். வேதத்தில் படிக்கிறோம், நான் அவனையும் ஆசீர்வதிப்பேன். அதே போல ஆசீர்வாதத்தை தான் ஆண்டவர் என்ன கொடுத்தாரு? இஸ்ரவேலுக்கு கொடுத்தாரு. ஆனால் இஸ்ரவேல் ஜனம் எடாவடம் பிடிச்ச ஜனம். அந்த எகிப்திலிருந்து புறப்பட்ட நாள்லேருந்து இன்றைய நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கிராஃபை போட்டிங்கன்னா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்லேயே இருக்கும், ஏறும் இறங்கும். என்னென்னா நல்லா இருக்கும், அப்புறம் இடக்கு போடணும், நல்லா இருக்கும், இடக்கு போடணும். ஆனால் ஆண்டவர் போட்டு சுக்குநூறாக போட்டு பிழிஞ்சு எடுக்கிறாரு பாருங்க. ஆனாலும் இன்றைக்கு உலகத்தில் அந்த யூத சமூகம் இன்றைக்கு இஸ்ரவேல் என்கிற நாட்டில் இன்றைக்கி குடியமர்த்தப்பட்டவர்களாக இருந்தாலும் இன்றைக்கு மிகப்பெரிய அட்வான்ஸ்டு டெக்னாலஜி எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட தான் இருக்குது. அன்றைக்கி நெத்தன்யாகு ஒரு முறை இஸ்ரேல் பிரதமர் பேசும்போது சொல்கிறாரு, எல்லா நாடுகளும் எங்களை சார்ந்திருக்கிற விஷயத்துக்கு பார்த்தீங்கன்னா 3 விஷயத்துக்காக அது இஸ்ரேலை சார்ந்திருக்குது. எதற்காக என்றால் டெக்னாலஜி, டெக்னாலஜி, டெக்னாலஜி. 3க்குமே டெக்னாலஜி தான் சொல்கிறார். அப்போது அந்த வனாந்திரமாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வாட்டர் இரிகேஷன், இன்றைக்கி அங்கெல்லாம் இந்த சொட்டு நீர் பாசனம்லாம் இருக்குது, அதெல்லாம் யார் கண்டுபிடிச்சது? அப்போ வனாந்திரமும் கடுவெளியாகி செழிக்கும்னு ஏசாயால நம்ம படிக்கிற வார்த்தையின்படி இன்றைக்கி அந்த தேசமானது செழிப்புள்ள தேசமாய் மாறி இருக்கிறது. அப்போ உலகத்துக்கே அவர்கள் எல்லாவற்றிலும் சவால் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அத்தனை டெக்னாலஜி இருக்குது. கிரேட்டஸ்ட் சயின்டிஸ்ட் ஃபுல்லாக அவங்கக்கிட்ட தான் இருக்கிறாங்க. இன்றைக்கு உலகத்தில் யூதர்கள் சொந்த தேசமாக இருக்கிற இஸ்ரவேலுக்குள்ளே இருந்தாலும் ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிற யூதர்கள் உலகமெங்கிலும் சிதறடிக்கப்பட்டவர்கள். அவர்கள் எங்கே இருந்தாலும் உலகத்தில் மிகப்பெரிய செல்வந்தர்களாக டாப் கிளாஸில் இருக்கிறவர்கள் பூரா எல்லாரும் அத்தனை பேர் அதுதான் யூதர்கள். கிட்டத்தட்ட உலக அளவில் இருக்கக்கூடிய மல்டி மில்லியனர்ஸை எடுத்திங்கன்னா பல லட்சங்களுக்கு மேலாக இருக்கிறவர்கள் அத்தனை பேருமே யார் தான்? யூதர்கள். சமீபத்தில் ஒரு புள்ளி விவரத்தை நான் படித்தேன். இன்றைக்கி அவங்க எல்லாரும் அவங்க காசை பிஸ்னஸ் எல்லாம் விட்ரா பண்ணிவிட்டு இஸ்ரேலுக்குள்ளே வந்தாங்கன்னா உலகத்தினுடைய எக்கானமி, அதாவது உலகத்தினுடைய மொத்த பொருளாதாரமே ஒன்றும் இல்லாமல் போயிடும். காரணம் ஆண்டவருடைய வாக்குத்தத்தம். ஆண்டவர் இப்போ என்ன பண்ணுறாருன்னா, இது என்ன ஆபிரகாமின் பிள்ளைகளாக இருக்கிற அவங்களுக்கு தான் அது கிடைக்குமா? எனக்கு கிடைக்காதா? நிச்சயமாக கிடைக்கும்.
எப்படி கிடைக்கும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தினாலே நாம் அவருடைய பிள்ளைகளாக மாறினதினாலே நம்மை ஆண்டவர் ஆபிரகாமின் சுதந்திரவாளிகளாக மாற்றி அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தின் மூலமாக நாமும் பெற்றுக்கொள்றதுக்கு என்ன பண்ணி கொடுறாருன்னா ஒரு பாசிபிலிட்டியை உண்டாக்குறார், ஒரு வாய்ப்பு ஆண்டவர் கொடுக்குறார். இது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் அல்லது? அப்போ வேதவசனம் என்ன சொல்லுது? இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமார் உலகத்தில் வந்தான். அப்போ இழந்து போன நம்மை தேடினது மாத்திரமல்ல, பாவம் செய்ததுனாலே நாம் எதையெல்லாம் இழந்தோமோ, எந்த உரிமைகளை இழந்தோமோ, தகுதியை இழந்தோமோ, ஸ்தானத்தை இழந்தோமோ, ஆசீர்வாதத்தை இழந்தோமோ, அத்தனையும் இயேசு கிறிஸ்துவினால் நமக்கு மீட்டு அருளப்பட்டிருக்கிறது. அப்போது தேவன் நம்மளை இப்போ என்ன பண்ணுறாரு? இந்த பாவ மன்னிப்பை பெற்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நாம் அவருடைய பிள்ளைகளாக மாறும்போது சாபம் என்கிற நிலையிலிருந்து இப்போ நம்ம எதுக்குள்ளே வரோம்? ஆசீர்வாதத்துக்குள்ளே வரோம். We are coming out of the realm of the curse and entering into the realm of the blessing. சாபம் என்கிற வளையத்துக்குள்ள இருந்து ஆசீர்வாதம் என்கிற வளையத்துக்குள்ள நம்ம என்ன செய்யறோங்க? வர்றோம். இது வந்து யாரால மாத்திரம்தான் பாசிபிள்? இயேசு கிறிஸ்து ஒருவரால் மாத்திரம்தான் இது பாசிபிள். அப்போ ஏன் சிலருடைய வாழ்க்கையில் அப்படியே சாபம் தொத்திக்கிட்டு நிற்கிது? பல நாட்களாக, பல தலைமுறைகளாக, 6ஆம் 7ஆம் தலைமுறை மட்டும் அவர்கள் தலையெடுக்க முடியாதபடி சாபத்துக்கு மேலே சாபம், அகால மரணங்கள், நஷ்டங்கள், இழப்புகள் எல்லாம் ஏன் நடக்குது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதன் மூலமாய் அந்த சாபத்தின் நுகம் என்ன செய்யுங்க? முறிக்கப்படும். அப்போ வேதவசனம் என்ன சொல்லுதுன்னா, நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து பாவங்களை அறிக்கை செய்கிறது மாத்திரமல்ல, அறிக்கை செய்து அதோடு நம்ம என்ன செஞ்சிடணுங்க? விட்டுறணும். 1 பேதுரு 4வது அதிகாரம் 2-3 வசனங்களை நீங்கள் படிச்சிங்கன்னா வசனம் ரொம்ப தெளிவாக எழுதியிருக்குது. ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனில் மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாய் பாவங்களை விட்டு என்ன செய்திருப்பான்? எதிலிருந்து நமக்கு ஓய்வு? பாவத்திலிருந்து ஒரு ஓய்வு. பாவத்திற்கு காரணமாக பாவம் என்கிற ஒரு விஷயத்திற்கு வெளிப்படுத்தலாக நம்முடைய ஜீவியத்திலே வருகிற காரியங்கள், அது குடிப்பழக்கமாக இருக்கலாம், அல்லது விபச்சாரமாக வேசித்தன காரியங்களாக இருக்கலாம், எந்த பாவம் நிலைகளாக இருக்கலாம், அவை எல்லாவற்றிலும் இருந்து விடுதலை பெற்று ஓய்ந்திருக்கிற ஒரு ஓய்வை ஆண்டவர் என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். அப்போ அடுத்த வசனம் என்ன சொல்லுது? சென்ற வாழ்நாள் காலத்தில் நாம் புறஜாதிகளுடைய இஷ்டப்படி நடந்து கொண்டது போதும். இட்ஸ் எனஃப். அவங்களுடைய இஷ்டப்படி நம்ம வாழ்ந்தது போதும். அப்பொழுது நாம் காம விகாரத்தையும் துர் இச்சைகளையும் நடப்பித்து மதுபானம் பண்ணி களியாட்டு செய்து வெறி கொண்டு அருவருப்பான விக்கிரக ஆராதனை செய்து வந்தோம். விக்கிரக ஆராதனை என்பது என்ன? தேவன் அல்லாதவர்களை தேவன் என்று என்ன செய்துங்க? அப்போது வேதத்தில் தெளிவாக எழுதப்பட்டு தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உடனே இதை கேட்குறவங்க சில பேர்லாம் கேட்கலாம், எங்க உங்கள் கிறிஸ்தவத்திலெல்லாம் கூட நிறைய பேர் செலெல்லாம் வச்சு கும்பிட்றாங்களே. அப்சல்யூட்லி ராங். எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்குது, சில வருஷத்துக்கு முன்பதாக இங்கே ஆலயத்தில் ஒரு திருமணம் நடக்கும்போது ஒரு ஃபோட்டோகிராஃபர் ஒருத்தர் வந்திருந்தார். வந்துட்டு அவர் இங்கெல்லாம் சுற்றி பார்த்துட்டு, உங்கள் கோயிலில் ஒன்றும் சிலையே இல்லையா அப்படின்னாரு. இல்லைங்க, சிலையெல்லாம் இருக்கக்கூடாதுங்க, பைபிளில் இருக்குதுங்க. இல்லை சார், நான் அங்கெல்லாம் சில சர்ச்சுக்கெல்லாம் போயிருக்கிறேன் சார், நிறைய சிலைலாம் வச்சுருப்பாங்க சார், கும்பிடுவாங்க சார், மெழுகுவத்தி கொளுத்துவாங்க சார் அப்படிலாம் சொன்னார். அவர் ரொம்ப அறியாமல் கேட்குறாரு. நான் சொன்னேன், அவங்க கதை வேறு, எங்கள் கதை வேறு. நான் சொல்கிற கதை ஒன்றுமே பைபிளில் இல்லை, அது செய்யக்கூடாதுன்றது தான் பைபிள் எழுதியிருக்குது. அவர்கள் செய்கிற காரியங்கள் எதையும் செய்யும்படி பைபிளில் இல்லை. அதற்கு பதில் வேணால் நீங்கள் அவங்ககிட்ட தான் போய் கேட்கணும். ஆகவே பைபிள் தெளிவாக சொல்லுது, விக்கிரக ஆராதனை செய்யாதிருப்பாயாக. தேவன் ஆவியாய் இருக்கிற தெய்வத்துக்கு நாம் என்ன கொடுக்கக்கூடாது? வடிவம் கொடுக்கக்கூடாது. அப்போ ஆவியாய் இருக்கிற தெய்வம் காணக்கூடிய நிலையில் தமக்கு தாமே ஒரு வடிவத்தையும் ஒரு சாயலையும் ரூபத்தை எடுத்துக்கொண்டால் அந்த சாயலும் வடிவமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அப்போது அந்த சாயல ரூபத்தில் தான் வந்தார், வாழ்ந்தார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தால், பரத்துக்கு ஏறி சென்றால், இன்னும் கொஞ்ச நாளிலே அவர் உங்கள் கண்களுக்கு முன்பதாக எப்படி எழுந்தருளி போனாரோ அப்படியே தான் அவர் திரும்ப என்ன செய்வார்? வருவார். அப்போ இன்றைக்கு ஒருவன் தெய்வத்தை காண வேண்டுமானால் இயேசு கிறிஸ்து என்கிற வடிவம் ஒன்றிலே தான் தெய்வத்தை ஒரு மனுஷன் என்ன செய்ய முடியும்? காண முடியும். அப்போது
சுவிசேஷத்தினுடைய மேன்மை அதுதான். இப்போ ஒரு விடுதலையின் வாழ்க்கை அவனுக்குள்ளே வந்துருச்சு. நான் உங்களுக்கு ஆரம்பத்திலே இந்த பாடத்தினுடைய ஆரம்பத்தில் சொன்னேன், காட்ஸ் கிரேட்டஸ்ட் ரெஸ்கியூ பிளான். பாவம் என்கிற ஒரு விஷயத்திலிருந்து மனிதனை மீட்பதற்காக தேவன் ஏற்படுத்தின ஒரு மீட்பின் திட்டம்தான் என்னது? இயேசு சிலுவையிலே செய்த காரியம். அப்போது வேதவசனம் என்ன சொல்லுகிறது? வாசி 8வது அதிகாரம். தப்பு, நான் நம்பர் தவறாக சொல்லிட்டேன். 8வது அதிகாரம். அப்போ இயேசு கிறிஸ்து பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு எப்படி இருக்கிறான்? அடிமையாக இருக்கிறான். அடிமையானவன் என்றைக்கும் வீட்டிலே நிலைத்திறான், குமாரன் என்றைக்கும் நிலைத்திருக்கிறான். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். அப்போ அந்த குமாரன் யார்? அந்த தேவகுமாரன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ரோமர்கள் நிருபத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் 6வது அதிகாரத்தில் ஒரு காரியம் சொல்கிறாரு. என்ன சொல்கிறான்றதை நம்ம வாசிப்போம். 17வது வசனத்திலிருந்து நான் படிக்கிறேன். ரோமர் 6:17 முன்னே நீங்கள் பாவத்துக்கு அடிமைகளாக இருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படித்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். முன்னால் நம்ம எப்படி இருந்தோமா? பாவத்துக்கு அடிமையாக இருந்தோம். வேதம் சொல்லுகிறது, பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு என்னவா இருக்கிறான்? ஆமாம், நம்மளை ஸ்லேவ் ஆக்கிடுச்சு. அப்போ அந்த அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் நம்மளை விடுதலை ஆக்குறார் அவருடைய இரத்தத்தினாலே. அப்போ 18வது வசனம் என்ன சொல்லுகிறது? பாவத்தினின்று நீங்கள் விடுதலை ஆக்கப்பட்டு இப்போ எதுக்கு அடிமை ஆயிட்டீங்க? நீதிக்கு. என்ன நீதி? தேவநீதி. தேவநீதி என்பது என்ன? அவர் சிந்தின இரத்தத்தினாலே என் திரளான பாவங்கள் யாவும் என்ன செய்யப்பட்டது? மன்னிக்கப்பட்டு ஆண்டவர் நம்ம என்ன ஆக்கிட்டாரு? இப்போ என்ன ஆக்கிட்டாரு? நீதிமான் ஆக்கிட்டார். He qualified us to be righteous. அப்போ நான் நீதிமான வாழ்வதனால நீதிமான் அல்ல, என் பாவங்களை மன்னித்து தேவன் என்னை நீதிமான் ஆக்கினதினாலே நான் நீதிமான். அப்போ நான் அந்த நீதிக்கு என்ன ஆயிட்டேன்? இப்போ அடிமை ஆயிட்டேன். இப்போ அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றதான் என்னுடைய காரியம். 21வது வசனம் 6வது அதிகாரத்தில், இப்பொழுது உங்களுக்கு வெட்கமாய் தோன்றுகிற காரியங்களினாலே அக்காலத்தில் உங்களுக்கு என்ன பலன் கிடைத்தது? ஒரு காலத்தில் ரொம்ப ஜாலி, சந்தோஷம், என்டர்டெயின்மெண்ட்டு, குஷி அப்படிங்கிற ஒரு போர்வையில் என்னென்னா அட்டகாசம் பண்ணோம். குட்டிக்கிறது, வெறிக்கிறது, கூத்தாடுறது, ஒரே இதெல்லாம் பண்ணி நம்ம பண்ணாத சேட்டையே கிடையாது. ஆனால் அன்னைக்கு பண்ணும்போது அவ்வளோ ஜாலியாக இருக்குது. ஆனால் பண்ணி முடிச்சுட்டு தேவனுடைய ரட்சிப்பை ஒருவன் பெற்று அதிலேருந்து விடுதலையான பின்பு அவன் பழசில் செஞ்ச காரியங்களை யோசித்து பார்த்தா அவனுக்கே கூனி கூறுகுது. கர்மம், நானாக போய் இதெல்லாம் பண்ணேன். ஐயையோ கடவுளே கடவுளே, நான் எங்கே போய் முட்டிக்க. அப்போ அவன் அன்னைக்கு செய்யும்போது அது அவனுக்கு என்னவா தெரியல, தப்பாக தெரியல. ஏன்னா அவனை வேற ஒரு ஆவி என்ன செய்திருந்தது? ஆட்கொண்டு அதை செய்கிறதற்கான ஒரு தூண்டுதலை அவனுக்குள்ளே ஏற்படுத்தியிருந்தது. ஆனால் அந்த ஆவியிலிருந்து அவன் விடுதலை ஆக்கப்பட்டு தேவ பிரசன்னம் அவனுக்குள்ள, அச்சோ நான் இப்படியா கடந்தேன், நான் இந்த நிலைமையில இருந்தேன், அட கடவுளே கடவுளேன்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கிறான். அப்போது பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனதுனாலே பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். அந்த பரிசுத்தமாகுதல் என்கிறது ஒரு 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 காரியத்தை ஆண்டவர் ஸ்டார்ட் பண்ணி விட்டுருக்கிறார். அதாவது அந்த தூய்மை அடைதல், அந்த பரிசுத்தமாக்கப்படுகிறதுனுடைய பூரணத்துவத்தை நோக்கி நாம் கடந்து போதல். அப்போ அது ஆல் ஆஃப் அ சடன் உடனே நடக்கிறது இல்லை. தொடர்ந்து நம்ம கிறிஸ்துவோடு கூட என்ன செய்யணுங்க? பயணிக்கணும், அவருடைய வசனத்துக்குள்ளாக கடந்து போகணும். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தேவன் நம்மை அந்த பிரித்தெடுக்க, அதை தான் அப்போஸ்தலனாகிய பேதுரு 2வது அதிகாரத்தில் சொல்லுகிறார். நீங்கள் மனம் திரும்பினதன் உண்மை, பாவ மன்னிப்புக்கென்று ஞானசானம் எடுத்தது உண்மை, பரிசுத்தாவின் வரத்தையும் பெற்றுக்கொண்டீர்கள். அதோட முடியல, இந்த மாறுபாடான சந்ததியை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யுங்க? எல்லாத்தையும் விட்டு கம்ப்ளீட்டாக வெளியே வாங்க. அதுதான் பரிசுத்தமாகுதல். இதை பண்ணுறதுனால எனக்கு என்ன பிரதர் பிரச்சனை, பெனிஃபிட்னு கேட்டிங்கன்னா, கடைசியில் ஆண்டவர் உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்குறார். அப்போது ஆண்டவர் ஆதாமை படைத்த போது ஒரு ஆளுகிறவனாய், அதிகாரம் உடையவனாய், தேவனுடைய சிருஷ்டிப்பு அனைத்தின் மேலும் அதிகாரம் உடையவனாய். அப்போது அந்த ஃபஸ்ட்டு ஆடம் எப்படி இருந்தானுங்கிறதுனுடைய அதே எக்ஸாக்ட் ரிப்ளிகா தான் பிந்திய ஆதாமாக இருக்கிற கிறிஸ்து. அவருடைய கேரக்டரெல்லாம், அவர் செய்த சில செயல்கள்லாம் படிச்சிங்கன்னா அதுலேருந்தே புரிஞ்சிக்கலாம். இதே மாதிரி தான் அவர் என்ன பண்ணியிருப்பார்? செஞ்சிருப்பார். அப்போது வேதவசனம் சொல்லுகிறது நமக்கு ஒரு முடிவு இருக்குது. அந்த முடிவு என்னன்னு கேட்டிங்கன்னா,
நித்திய ஜீவன். அப்போ நித்தியம் என்பது இப்போ லைஃபுக்கும் இட்டர்னல் லைஃபுக்கும் என்னது? அப்போ நாம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஜீவன் வந்து தற்காலிகமானது. ஆனால் கிறிஸ்துவோடு கூட நான் நித்தியமாய் வாழ்கிற ஒரு அனுபவம், வரப்போகிற கோபாக்கினை, வரப்போகிற நியாய தீர்ப்பு, இதுக்கெல்லாம் தப்பினவங்க தான் எதில் போக முடியுங்க? நித்திய ஜீவனுக்குள்ளே போக முடியும். அப்போ இந்த வரப்போகிற கோபாக்கினில் இருந்தும், தண்டனையில் இருந்தும், நியாய தீர்ப்பில் இருந்தும், சாபத்தில் இருந்தும், மரணத்தில் இருந்தும், எல்லா விதமான வீழ்ச்சியில் இருந்தும் நம்மளை மீட்கிறதுக்காக தான் யார் வந்தா? இயேசு கிறிஸ்து வந்தார். அப்போ அடுத்து ரோமர் 6:23 ரொம்ப அருமையான வசனம். பாவத்துக்கு ஒரு சம்பளம் உண்டு. பாவம் செஞ்சவனுக்கு கடைசியில் அந்த ஒரு பேர் கிடைச்சி தான் ஆகும். என்னது? மரணம். ஆனால் தேவனுடைய கிருபை வரமோ, கிருபை என்பதை வரம்னு சொல்லுது. வரம்னா கிஃப்ட். அப்போ தேவன் அளித்த அந்த கிருபையின் பரிசானது உடனே என்ன பண்ணுதுன்னா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகிற நித்திய ஜீவன். அப்போ அநேகருக்கு வந்து அந்த நித்திய ஜீவனை அடையணும்னு என்ன இல்லை, புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோன்னு சொல்லிட்டு இந்த உலகத்தில் நம்ம எப்படி வாழலாம், இந்த உலகத்தில் என்னத்தெல்லாம் அனுபவிக்கலாம், வாடா வாழ்க்கையில் அனுபவிக்கலாம் அப்படின்லாம் நினச்சிட்டு நிறைய பேர் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. இல்லை, ஆண்டவர் அளிக்கிற அந்த மெய்யான விடுதலை நமக்கு தேவை. அப்போது இந்த ராத்திரி வேளையில் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நமக்கு, எனக்கு தான் செய்த பாவத்துக்கு ஏதாவது ஒரு விமோசனம் எனக்கு கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஏக்கத்தோடு இருக்கலாம். அதற்காக பல வழிகளை முயன்றிருந்திருக்கலாம். பல வழிகளை முயன்றும் கூட மனசில் ஒரு திருப்தி வரல, ஒரு சமாதானம் வரல. சரியா, நீ இவ்வளவு காரியங்களை செஞ்சீங்களே, இவ்வளவு விஷயங்களை நீங்கள் பண்ணியிருக்கிறீங்க, உங்களுக்கு உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கு இருக்குதா அப்படின்னு கேட்டால் அது எனக்கு இன்னும் சந்தேகமாகவே இருக்குது. நான் சொல்லுகிறேன், அது ஏன் சந்தேகமாகவே இருக்குதுன்னா, இன்னும் நீங்கள் அடைய வேண்டியதை அடைய வேண்டியபடி அடையவில்லை. அதை அடைய வேண்டியபடி அடைய ஒரே ஒரு வழி என் ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஆகவே அவர் சிந்தின இரத்தத்தினால மாத்திரம்தான் பாவங்கள் என்ன செய்யப்பட்டது? மன்னிக்கப்பட்டது. பாவ மன்னிப்பை அடைய அவருடைய இரத்தம் அல்லாமல் வேற வழியே கிடையாது. வித்தவுட் கிரைஸ்ட் தேர் இஸ் நோ ஃபர்கிவ்னஸ் ஆஃப் சின். அப்போது இதனால தான் இன்றைக்கி எல்லா இடங்களுக்கும் போய் இயேசு கிறிஸ்து என்ன செய்ய வேண்டியது இருக்குது. அப்போது இது யாருக்கெல்லாம் தேவை? இந்த பாரம்பரியமாய் சம்பிரதாயமாய் சடங்காக ஆச்சாரமாய் வாழ்கிற கிறிஸ்தவர் இருக்கிறான் பாருங்க, வாழ்க்கையில் கிறிஸ்துவுக்கும் அவனுக்கு என்னவே கிடையாது, சம்பந்தமே இல்லை. அன்னைக்கு ஒரு ஆண்டவரை அறியாத ஒரு மனிதரிடத்தில் நான் பேசினேன். அப்போ அவரிடத்துல பேசும்போது நான் சொன்னேன், ஐயா, மத கிறிஸ்தவம் என்பது வேறு, ரிலீஜியஸ் கிறிஸ்டியானிட்டி இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். ஆனால் நாங்கள் மதத்தை சேர்ந்த கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர்கள, கிறிஸ்துவை அவருடைய சீஷத்துவ நிலையிலே உண்மையாய் பின்பற்றுகிறவர்கள். we are the followers and worshippers of Christ. அப்படியா சார், நான் இது வரைக்கும் இந்த மாதிரி யாருமே பேசி கேட்கல அப்படிங்கிறாரு. அவர் என்ன நினச்சிட்டாருன்னா, இந்த கிறிஸ்டின்னா மொத்தம் எல்லாத்தையும் உள்ளே போட்டார். விக்கிரகாராதனை செய்கிறவங்க அவங்கவுங்க பாரம்பரியமாக தங்கள் இஷ்டப்படி பைபிளுக்குள்ள சம்மந்தமே இல்லாத காரியங்களெல்லாம் செஞ்சுக்கிட்டு எத்தனையோ வித்தியாசமான சபைகள் எல்லாம் இருக்குது. எல்லாத்தையும் இன்றைக்கி என்ன பண்ணிட்டான்னா, ஒரு பெரிய வட்டம் கிறிஸ்தவன் போட்டு எல்லாத்தையும் உள்ளே சேர்க்குறான். கிடையவே கிடையாது. there are two type of things are there. Religious Christians are totally different. அவர்கள் செய்கிற காரியங்கள், அவர்கள் பண்ணுகிற முறைமைகள், அவருடைய விஷயங்கள் எல்லாம் தேவனுடைய வசனத்திற்கு முற்றிலும் முரணானவைகள். ஆனால் what is the true Christianity? The one who walks according to the Bible. தேவனுடைய வழியாத வசனத்தின்படி இயேசுவை அறிந்து ஏற்றுக்கொண்டு இந்த சத்திய உபதேசத்தின்படி எவன் நடக்கிறானோ அவன் தான் என் உண்மையான கிறிஸ்தவன். இதை ஒருவேளை மற்ற மார்க்கத்தில் உள்ளவர்கள் நீங்கள் கேட்க வேண்டிய ஒரு நிலை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தாலும் நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். பக்கத்தில் இருக்கிறவர்கள் இவரெல்லாம் இப்படி செய்கிறாங்களே என்று சொல்லி நீங்கள் தயவுசெய்து மனசு சலனப்பட வேணாம். மத ரீதியாய் வாழ்கிற கிறிஸ்தவனுக்கும் இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக ஏற்றுக்கொண்டு அவர் சொன்ன பைபிள் உபதேசத்தின்படி வாழ்கிறவனுக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் உண்டு. இதையும் அதையும் தயவுசெய்து போட்டு என்ன செய்யாதீங்க, கலந்துராதீங்க. இப்படி இந்த ஒரு அடையாளத்தோடு இன்றைக்கி கிறிஸ்தவத்தை பார்க்கறதுனால தான் வந்தவன் போனவெல்லாம் கண்ணமேனிக்கு ஏசுகிறான். இந்த கிறிஸ்தவனுங்கள்லாம் அயோக்கிய பயலுக்கு, அவங்க ஒன்றும் சரி கிடையாது, அப்படி இப்படின்னு எல்லாரும் பேசுகிறான். ஆனால் நான் ஒன்று யோசித்தேன், என்ன தான் அவங்க ஆக்ரோஷமாக கரிச்சு கொட்டினாலும் சரி,
நான் ஒரு விஷயத்தை உன்னிப்பாக கவனித்தேன். யாரும் கிரைஸ்டை பழித்து பேச மாட்றாங்க. கிறிஸ்தவங்களை பேசுகிறாங்க, கிறிஸ்தவ ஊழியக்காரங்களை பேசுகிறாங்க, அவன் ஒரு ஃப்ராடுன்னு பேசுகிறாங்க, மொள்ள மாதிரின்னு பேசுகிறாங்க, வாய்க்கு என்னெல்லாம் வருதோ எல்லாத்தையும் பேசுகிறாங்க. அந்த ஊழியக்காரங்க பண்ணுற அட்டூழியத்தை தான் அசிங்கப்படுத்தி, அவமானப்படுத்தி, அசிங்கமாக அவங்க கொச்சைப்படுத்தி எல்லாம் விமர்சிக்கிறாங்களோ ஒழிய, எனக்கு தெரிந்த அளவில் 0.0 விழுக்காடு கூட கிறிஸ்து இயேசு கிறிஸ்து என்கிற ஒரு நபரை பழிச்சு பேசினதா இது வரைக்கும் ஒன்று கூட கேட்கல. ஏனென்றால் எல்லாருக்கும் அவர் மேலே நம்பிக்கை இருக்குது. எல்லாரும் அவரை தெய்வமாய் நம்புகிறார்கள். எல்லாரும் அவரை மீது ஒரு உயர்ந்த மதிப்பு வைத்திருக்கிறார்கள். பட் கிறிஸ்தவர்கள் செய்கிற இந்த வேதத்துக்கு முரணான, இயேசு கிறிஸ்து சொல்லியிராத காரியங்களை எல்லாம் மதம் என்னும் அடிப்படையில், சடங்கு என்னும் அடிப்படையில், பாரம்பரியம் என்னும் அடிப்படையில், சம்பிரதாயம் என்னும் அடிப்படையில் வசனத்துக்கு விரோதமான எல்லா காரியங்களை செஞ்சு கிறிஸ்தவத்தினுடைய நற்பெயருக்கு ஒரு களங்கத்தை கற்பித்து இப்படிப்பட்ட விஷயங்களை பார்க்கறதுனால இன்றைக்கு கிறிஸ்தவத்தின் மேலே இருக்கிற நன்மதிப்பு கெட்டிருக்குது. அதனால தான் பக்தன் எழுதுகிறான் ஒரு நிருபத்திலே, உங்கள் நிமித்தம் கர்த்தருடைய நாமம் வெளியில் என்ன பண்ணப்படுதுயா? தூஷிக்கப்படுது. ஆக நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம். பாவத்திலிருந்து விடுதலை அடைந்து, அந்த மீட்பை அடைந்து, தேவனோடு ஒப்புரவாகி, அவருடைய பிள்ளையாகி, அவருடைய ஆசீர்வாதத்துக்கு நான் சுதந்திரவாளியாய் மாறி, கடைசியில் நான் அவரோடு கூட நடந்து போகிறேன். அவர் எனக்கு ஒரு எல்லா ஆசீர்வாதங்களையும் அவர் எனக்கு தர்றாரு. கடைசியில் எனக்கு தான் வாக்குத்தத்தம் பண்ணின எதையும் தர்றாருயா? நித்திய ஜீவனையும் தருகிறார். அப்போ அந்த நித்திய ஜீவனை அடைகிறது தான் நம்முடைய இறுதி லெக்கு. அப்போ உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே நம்ம இந்த உலகத்திலிருந்து கடைசியில் போனால் எங்கே போகணும்? பரலோகத்துக்கு கடவுளிடத்தில் போய் சேரணும் அப்படிங்கிறது இது. ஆனால் வழி தெரியல. ஆனால் அந்த வழியை காண்பிப்பதற்காக இந்த உலகத்தில் வந்தவர் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்போது அவர் ஏற்படுத்தின அந்த வழி என்னது என்பதை வேதம் கற்பிக்கிறது. அவர் ஏற்படுத்தின வழிதான் நற்செய்தி. அவர் ஏற்படுத்தின வழிதான் சுவிசேஷம். அந்த வழி அவர் எப்படி ஏற்படுத்தினார்? இந்த உலகத்தில் மாம்சத்திலே பாலகனாக பிறந்தார். இந்த பூமியிலே 33.5 வருஷம் வாழ்ந்தார். இறுதியிலே சிலுவைக்கு சென்றார். சர்வ உலகத்தின் பாவத்துக்காக தன்னுடைய உயிரையே அவர் தியாகம் செய்து, அவர் சிந்தின இரத்தத்தினாலே எல்லாருடைய பாவங்களை அவர் மன்னித்து, அவர் முடித்து பரத்துக்கு ஏறி சென்றார். போகும்போது என்ன சொல்லிட்டு போனார் தெரியுங்களா? நான் போகிறேன், உங்கள் எல்லாருக்காக ஒரு ஸ்தலத்தை என்ன பண்ணுறேன்? ஆயத்தம் பண்ணுறேன். நான் ஆயத்தம் பண்ணின பின்பு நான் உங்களை வேறு எங்கேயும் கொண்டு போய் வைக்க மாட்டேன். நான் இருக்கிற இடத்துல நீங்கள், ஏன்னா உங்களுக்காக நான் ஜீவனை கொடுத்தேன் இல்லையா? அப்போ இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் சிந்தின அந்த இரத்தத்திற்குன வேல்யூ எவ்வளோ பெருசு தெரியுமா? அந்த அவ்வளோ பெரிய விலைக்கிரயம் கொடுத்ததுனால தான் இன்றைக்கி நமக்கு ஒரு மதிப்பு கிடைச்சிது. நம்மை தேவ நீதிமான்களாக்கி, நம்மை பரிசுத்தப்படுத்தி, அவருடைய பிள்ளைகளாக ஆகிறதற்கான ஒரு அதிகாரத்தை கர்த்தர் என்ன செஞ்சுருக்கிறாருங்க? கொடுத்துருக்கிறார். அப்போது இன்னும் நம்ம விட்ட இந்த இம்மையின் வாழ்விலே, நான் ஏற்கனவே உங்களுக்கு பலமுறை சொல்லிட்டு வர்றது போல், எல்லாத்தையும் ஆண்டவர் ரெஸ்டோர் பண்ணல. இன்னும் நமக்கு வேர்க்குது, நம்மளும் உழைச்சி தான் சாப்பிட்றோம். ஆனால் ஆண்டவர் அந்த கையின் பிரயாசத்தை தம்முடைய வாக்குத்தத்தத்தினால தேவன் ஆசீர்வதிக்கிறார். உன் கையின் பிரயாசத்தை நீ என்ன செய்வாய்? சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மை உண்டாயிருக்கும். அப்போ தேவனுடைய வாக்குத்தத்தங்களினாலே சாபமாய் அளிக்கப்பட்ட எல்லாமே நமக்கு என்னவா மாறுதுங்க? ஆசீர்வாதமாய் மாறுது. தேவன் சொல்கிறார், வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன், நானே உன்னுடைய பரிகாரியான கர்த்தர். எகிப்தியன் மேல் வரப்பண்ணின எந்த வாதையும் நான் என்ன பண்ணுறதில்ல, உன்னோடு மேலே வரப்படுறதில்லை. நான் வேதத்தில் நான் கொஞ்சம் நாட்களாக படித்து கொண்டிருக்கும் போது இந்த வாதையாக தேவன் 3 விஷயத்தை தான் திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணுறார். சத்ருவினுடைய பட்டயம், கொள்ளை நோய், அதுக்கப்புறம் பஞ்சம், கொள்ளை நோய், சத்ருவினுடைய பட்டயம் மாறி மாறி வருது. இஸ்ரவேலர் ரவுண்டு கட்டி அடித்தது 3 தான். சுற்றி பார்த்தீங்கன்னா ஒன்று கொள்ளை நோய் வரும். கொள்ளை நோய் முடிஞ்சு கொஞ்ச நாள் நல்லா இருப்பாங்க. அப்புறம் சத்துருக்கள் வருவாங்க. சத்துருக்கள் முடிஞ்சு போயிட்டு இருக்கும்போது கொஞ்சம் நேரத்தில் பஞ்சம் வரும். அப்புறம் பஞ்சம் முடிஞ்சவொடனே திருப்பி சத்துருக்கள் வரும். மாறி மாறி ஆண்டவர் பிரதானமாக அந்த 3 விஷயத்தை தான் ஆண்டவர் அலோ போட்டார். ஆனால் இதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு ஆண்டவர் வழி சொல்லியிருக்கிறாரு. அதை இன்றைக்கு ஜனங்கள் அறியாமல் போகிறார்கள். ஆகவே இந்த பாவத்திலிருந்து விடுதலை ஆகி ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் தேவனுக்கு உண்பதாக பரிசுத்தமாய் வாழ வேண்டும். அவர் தேடுகிற யாவருக்கும் அவர் காணப்படுகிற தேவன். அவர் தன்னை மலைச்சிக்கிட்டு ஒழிச்சிக்கிட்டுலாம் அவர் இருக்கிறதில்ல.
உண்மையான இருதயத்தோடு, இஃப் யூ சீக் ஹிம் வித் a real heart. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவங்களுக்கு எல்லாரும் என்னிடத்தில் பாருங்க, நான் உங்களுக்கு என்ன செய்வேன், இளைப்பாறுதல் தருவேன். அப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை அப்படியே கம்ப்ளீட்டாக ஒரு நிமிஷத்தில் மாற்றக்கூடிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வல்லமை எதில் இருக்குது, சுவிசேஷத்துக்குள்ளே இருக்குது. அதனால தான் இந்த நற்பயன் மக்களுக்கு போய் கிடைக்க வேண்டும். வரப்போகிற கோபாக்கினிலிருந்து ஜனங்கள் தப்பிக்க வேண்டும். வரப்போகிற ஆக்கினிலிருந்து ஜனங்கள் தப்பிவிக்க வேண்டும். இறுதியில் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்தில் தான் எல்லா கிராமங்களிலும் பட்டணங்களிலும் எது அறிவிக்கப்படுகிறது, சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. அப்போ சுவிசேஷத்தை அறிவிப்பது தான் எங்கள் வேலை. யாரையும் போய் மாற்றுறது எங்கள் வேலை கிடையாது, மாற்றுகிறவர் தெய்வம்தான். அப்போ நாங்களாம் எங்களோட சுயமுயற்சியில் மாற்றணும்னா தான் அது தப்பாக மாறிடுது. ஆனால் அவனே தன்னுடைய இருதயத்தில் குத்தப்பட்டு உணர்வடைந்து, நான் ஒரு பாவி, எனக்கு ஒரு பாவத்திலிருந்து விமோசனம் வேண்டும், அதற்கு வழி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் என்று அறிந்து அவரிடத்தில் வந்து தன் பாவங்களை அறிக்கை செய்து தன் உள்ளத்தை அவருக்கு திறப்பானால் அதுதான் தேவன் அவன் வாழ்க்கையில் செய்கிற ஒரு அற்புத செயல். இது நடக்கணுங்கிறதுக்காக தான் எங்கும் என்ன பிரசங்கிக்கப்படுகிறது, சுவிசேஷம். The gospel is being preached. அப்போ இன்றைக்கு சுவிசேஷம் யாருக்கு தேவை? வெளி உலகத்தில் இருக்கிறவர்களுக்கு மாத்திரமல்ல, நம்முடைய சபைகளுக்குள்ளே பிரசங்கிக்கப்படும். நமக்கு பிறந்த பிள்ளைகளுக்கு இன்றைக்கி சுவிசேஷம் வேணும். அவன் சும்மா சம்பிரதாயமாக கோயிலுக்கு வரான், நம்மளோட பைபிளை தூக்கிட்டு சண்டே ஸ்கூலில் போயிட்டு 23ஆம் சங்கீதம் சொல்கிறான், பரமண்டலங்கிற ஜெபத்தை சொல்கிறான். ஆனால் ராத்திரி பெட்ரூமில் அவன் என்ன அட்டகாசம் பண்ணான்னு நமக்கு தெரியாது. அவன் என்ன ஃப்ரெண்ட்ஷிப்பில் வாழ்கிறான்னு தெரியாது, என்ன பழக்க வழக்கங்களை உடையவனாக இருக்கிறான்னு தெரியாது, என்ன நட்பை உடையவனாக இருக்கிறான்னு தெரியாது. அவனுக்கு தேவை பாவத்திலிருந்து ஒரு விடுதலை. எல்லாருமே பாவ பிரமாணத்தில் இருக்கிறோம். நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், என் மனைவி ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு பிறந்த பிள்ளைகளும் ஏதோ எந்த பிரமாணத்தோடு தான் பிறக்குது, பாவ பிரமாணத்தோடு தான். அதற்கும் விடுதலை வேண்டுமானால் வழி யார் தான், இயேசு கிறிஸ்து தான். அதனால் இது யாரோ ஒருத்தருக்கு ஆண்டவருக்கு வச்சிருக்கிற பாத்வேன்னு நினைக்கக்கூடாது. இட் இஸ் an entrance to everybody. எல்லாருக்கும் அது நுழைய வேண்டிய வழி அதுதான். அப்போ இந்த ராத்திரி வேளையிலே உங்கள் வாழ்க்கைக்கு யார் வேண்டும், உங்கள் ஜீவியத்துக்கு விடுதலை அளிக்க யார் தேவை? ஒரே ஒருவர் தான் தேவை. உங்களுக்காக சிலுவையில் மரித்தவர், உங்களுக்காக இரத்தம் சிந்தினவர், உங்கள் பாவங்களை எல்லாம் மன்னிக்கும்படி உங்களுக்காக தமது சரீரத்தையே பலியாக ஒப்பு கொடுத்த அவர் உங்களுக்கு தேவை. அவரிடத்தில் வருவோம், அவரை ஏற்றுக்கொள்வோம். அவர் அளிக்கிற ஆசீர்வாதத்தை, நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு கிருபை நல்வாராக என்று சொல்லி இந்த பாடத்தை நான் இதோடு கூட நிறைவு செய்கிறேன். மனிதனை செம்மையானவனாய் உண்டாக்கினான், ஆனால் அவன் விழுந்து போனான். விழுந்து போன வீழ்ச்சியிலிருந்து அவனை தூக்கி மீட்பதற்காக பரலோகத்திலிருந்து ஒரு இரட்சகன் மனிதனாக வந்தார். சாது சுந்தர் சிங்கினுடைய புத்தகத்திலே நான் படித்த ஒரு வாசகத்தை சொல்லி இந்த பாடத்தை நான் நிறைவு செய்கிறேன். மனிதனை கடவுள் தெய்வமாக்க தெய்வம் இயேசுவில் மனிதனானார். அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனுஷனை எல்லாம் தெய்வத்தை போல் ஆக்குறதற்கு தெய்வமே இயேசு கிறிஸ்து என்கிற வடிவத்தில் என்னவா வந்தாருங்க, மனிதனாக வந்தார். ஆகவே இதுதான் ரட்சிப்பினுடைய அடிப்படையை. இதை அறிந்து புரிந்து நாம் தெய்வத்தினுடைய வழியில் நடப்போம். அந்த ரட்சிப்பின் திட்டம் நித்திய ஜீவனை அடைவதில் பூரணப்படுகிறது. அந்த பூரணத்துவத்தை பெறவும் அதை பெறாதவர்கள் பெற்றுக்கொள்ளவும் ஆவியானவர் கிருபை நல்க வேண்டும் என்று சொல்லி இதோடு கூட என் வார்த்தைகளை நான் மிகுந்த தாழ்மையோடு பணிவோடு நிறைவு செய்கிறேன். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் யாவரும் எழும்பி தலை வணங்கு ஜெபிப்போம். வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே, வல்ல ஆண்டவரே சுவண்டை. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே, வல்ல ஆண்டவரே சுவண்டை. வாழ்நாளை எல்லாம் வீணாளாய் வருத்தத்தோடு கழிப்பது ஏன்? வாழ்நாளை எல்லாம் வீணாளாய் வருத்தத்தோடு கழிப்பது ஏன்? வந்தவர் பாதம் சரணடைந்தால் வாழ்வித்து உன்னை சேர்த்து கொள்வார். வருவாய் தருணம்
இயேசுவண்டை வருவாய், தருணம் இதுவே அழைக்கிறாரே. வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. மகா இரக்கமும் கிருபையும் பரிசுத்தம் உள்ள பிதாவே, இந்த நல்ல அருமையான இந்த ராத்திரி வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் சிலுவையிலே ஏற்படுத்தின அந்த ரட்சிப்பின் காரியம் உம்முடைய பாடு, மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல் மூலமாய் நிறைவேறினது கர்த்தாவே. அதன் நற்பயனை அடைந்து உம்முடைய சபையிலே அங்கமாய் இருக்கிற பரிசுத்தவான்கள் கோடான கோடி பேர் கர்த்தாவே, இந்த நற்செய்தியின் சுவிசேஷத்தின் பலன் எத்தனையோ கோடிகளை அழிவிலிருந்து, பாவத்திலிருந்து, பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து, அவர்கள் மீது இருந்த சாபத்திலிருந்து, மரணத்திலிருந்து, வரப்போகிற ஆக்கினிலிருந்து மீட்டிருத்திருக்கிற ஆண்டவரே, உம்முடைய வருகை கொன்பதான இந்த கடைசி மணி நேரத்திலே இன்னும் யாரெல்லாம் அந்த கூட்டத்தில் அங்கமாக வேண்டும் என்று சித்தம் கொண்டிருக்கிறீரோ அவர்கள் எல்லாருடைய செவிகளில் இந்த வார்த்தைகள் சென்று அடையும்படி நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே, அந்த ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுவார்களாக, அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வார்களாக. நீர் சிந்தின இரத்தத்தின் மூலமாய் அளிக்கப்படுகிற விடுதலை, பாவ மன்னிப்பின் நிச்சயம், எதிர்கால நம்பிக்கை யாவும் அவர்களுக்கு உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, தொடர்ந்து நீர் அவர்களை ஆசீர்வதியும், அவர்களுக்கு உம்முடைய பிள்ளைகளாகும்படி ஒரு நிலையை நீர் தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் சீக்கிரமாய் வருகிறீர். கதவுகள் அடைக்கப்படுகிற கடைசி மணி நேரத்தில் இருக்கிறோம். அதற்குள்ளே இன்னும் வந்து சேர வேண்டிய ஆடுகள் வெளியே நின்று கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, அவர்கள் செவிகளிலே இந்த சத்தங்கள் போய் விழும்படி நான் ஜெபிக்கிறேன். அவர்கள் எந்த தேசத்தில் இருந்தாலோ, பட்டணத்தில் இருந்தாலோ, கிராமத்தில் இருந்தாலோ, சிற்றூரில் இருந்தாலோ, இந்த வார்த்தைகள் அவர்கள் செவிகளில் விழுவதாக. நான் பிரசங்கித்தது என்னுடைய வார்த்தை அல்ல ஆண்டவரே, சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து ஆண்டவரே, அந்த வார்த்தைக்குள் ஒரு வல்லமை இருக்கிறது. அது அனுப்பப்பட்ட நோக்கம் வாய்க்கும்படி நீர் கிருபை செய்வீராக. இயேசுவின் நாமத்தினாலே இந்த வார்த்தையின் வல்லமை அவர்களை கட்டியிருக்கிற எல்லா அந்தகாரத்தின் சங்கிலிகளை கருத்தெறியும்படி நான் ஜெபிக்கிறேன். ஐயா, உம்முடைய விடுதலையை அவர்கள் பெற்றுக்கொள்வார்களாக. நீர் அளிக்கும் ரட்சிப்பை அவர்கள் அடைவார்களாக. நீர் தருகிற பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வார்களாக. இரக்கம் செய்தருளும். நீர் கிருபையில் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவன் ஆண்டவரே, இந்த நற்பலன் உம்முடைய ராஜ்யத்தில் ஒரு கூட்டம் ஜனத்தை சேர்க்க நீர் அருள் புரிந்தருளும். என்னை மறைத்துக் கொள்ளும். நான் ஒரு அப்பிரயோஜனமான ஊழியன், என் கடமையை மாத்திரம் செய்தேன். உம்முடைய ராஜ்யத்துக்குரிய நற்பலன் இதன் மூலமாய் உண்டாக நீர் கிருபை செய்தருளும். இதனால் உண்டாகிற மகிமையையும் துதியையும் புகழ்ச்சியை எல்லாவற்றை நீர் ஒருவர் மாத்திரமே எடுத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்து என்னும் ஒப்பற்ற இணையற்ற நாமத்தில் வேண்டுதல் செய்கிறேன்.